திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. எல்லாம் வல்ல கைலை மலையானின் திருவருளால் உயிர்கள் உய்ய வேண்டும் என்ற உயர்ந்த கருணையால் தானே ஆசிரியனாகி தானே இந்த ஞானத்தை நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் செய்து அங்கிருந்து சனத்குமாரர், சத்தியஞான தரிசினிகள், பரஞ்சோதி முனிவர், மெய்கண்டார், அருள் நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம், ஆதீன குருமார்கள் நம்முடைய ஆசிரியர்கள் என்று இன்று உங்களுக்கும் எனக்கும் இந்த ஞானம் கிடைத்திருக்கிறது. ஆக இந்த பட்டியலிலே சீரியல் நம்பர் கொஞ்சம் மேலே கீழே இருக்கலாமே தவிர பட்டியலிலே முதலிலே சிவபெருமானும் கடைசியிலே நம் பெயரும் இருக்கிறது. ஆக இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு. இந்த வாழ்க்கையில் வேறு எந்த ரெகக்னைஷனும் நமக்கு தேவையில்லை. நம் குடும்பத்தினர் நம்மை பற்றி என்ன சொல்லுகிறார்கள், நம் ஊருக்காரவங்க என்ன சொல்கிறாங்க, சொந்தக்காரவங்க என்ன சொல்கிறாங்க, யார் எதை சொன்னால் நமக்கு என்ன? முதல் பெயர் சிவபெருமான், கடைசி பெயர் நம்மளோட. ஒரே லிஸ்ட். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கின்றான். அவன் சும்மா வழங்க மாட்டான். பல்வேறு பிறவிகளிலே நாம் செய்த தவத்தின் பலன் இது. வேண்டி 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 அழுது 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 கெஞ்சி 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 சரியை செய்து ஆலயங்களுக்கு தினந்தோறும் போய் அங்கே அதை உழவார பணி செய்து அங்கே வாசல் தெளித்து கோலமிட்டு மலர்களிட்டு தினந்தோறும் விளக்கேற்றி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ வழிபாட்டுக்கு சென்று பல வழிபாடுகளை சென்று அப்படியெல்லாம் பல தவங்களை நாம் செய்ததால் அதன் பலனாக இந்த பதி பசு பாசம் என்கின்ற உயர்ந்த ஞானத்தை பற்றி நாம் படிக்கின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த உலகத்திலே 800 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். 799 கோடி மக்களுக்கு தெரியாதது, புரியாதது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம், புரிந்து கொள்ளப் போகிறோம். ஆக 800ல் 1 கோடி, டாப் 1 crore. அதில் நீங்களும் நானும் இருக்கோம். அந்த அளவிலே அழகு 11ஐ நாம் பார்ப்போம். அடிப்படை தத்துவங்கள் இந்த சைவ சமயத்திலே அனாதி என்று சொல்லக்கூடிய என்றும் உள்ள பொருள்கள். காலத்தால் அதை வரையறை செய்ய முடியாது. அது இருந்தது, அது இருக்கிறது, அது இருக்கும். இப்படி 3 பொருள்கள் மட்டும் உள்ளன, அதற்கு மேல் இல்லை. ஒன்று சிவபெருமான், சி என்கின்ற சிவம். இன்னொன்று ய என்கின்ற உயிர்கள். அது ஒரு உயிர் இல்லை, உயிர் கூட்டங்கள். எத்தனை உயிர்கள் இருந்தன என்பது சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வேறு எந்த சாமிக்கும், எந்த ஆசாமிக்கும், எந்த குருசாமிக்கும், எந்த குருஜிக்கும், எந்த ஆசிரியருக்கும் தெரியாத ரகசியம் அது. சிவபெருமானுக்கு மட்டுமே அந்த எண்ணிக்கை தெரியும். ஆக ய என்ற உயிர்கள். அடுத்ததாக ம என்ற மலங்கள். அதுவும் மலங்கள், மலம் அல்ல மலங்கள். ஆணவம், கண்மம், மாயை. இந்த ஆணவம் உயிரின் மேல் படிந்திருந்தது, கண்மமும் மாயையும் பக்கத்தில் பேசாமல் இருந்தது. இதுதான் நம்முடைய ஆரம்ப நிலை. சிவபெருமான் பார்க்கிறார். ஆக இந்த உயிர்கள் அறிவு பொருள். என்னைப் போலவே அறிவை பெறக்கூடிய தகுதியுடைய பொருள். என்னைப் போலவே ஆனந்தத்தை அடையக்கூடிய தகுதியுடைய பொருள். இந்த ஆணவ மல மறைப்பினால் இது இப்படி இருக்கிறது. இந்த ஆணவ மலத்தை நாம் நீக்குவோம். ஏனென்றால் உயிர்கள் தானே நீக்கிக் கொள்ள முடியாது, ஆணவம் தானே நீங்காது. ஆக இதை செயல்படுத்தக்கூடிய வல்லமையும் கருணையும் கொண்டவன் சிவபெருமான் மட்டுமே. ஆக சிவபெருமான் இந்த பணியிலே இறங்குகிறார். அதன் பயணம்தான் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. பல்வேறு உயிர்கள் பல்வேறு நிலைகளிலே இருக்கின்றன. பல உயிர்கள் பிறவி எடுக்காமலே கூட இருக்கலாம். பல உயிர்கள் ஓரறிவு உடைய தாவரங்களாக இருக்கலாம். பல உயிர்கள் இருக்கின்றன. பல உயிர்கள் கடலில் வாழ்கின்றன. பல உயிர்கள் நிலத்திலே ஊர்வனவாக இருக்கின்றன. பல உயிர்கள் பறவைகளாக இருக்கின்றன. பல உயிர்கள் விலங்குகளாக இருக்கின்றன. பல உயிர்கள் மனிதர்களாக இருக்கின்றார்கள். பல உயிர்கள் தேவர்களாகவும் சிறு தெய்வங்களாகவும் பேய்களாகவும் அசுரர்களாகவும் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட உயர்ந்த ஞானம் பாருங்கள். இருக்கிறார்கள். எங்கே இருக்கிறார்கள்? எங்கே இருக்கிறார்கள்? இருக்கிறார்கள், நமக்கு தெரியவில்லை. கடைசியாக அமெரிக்காவிலே நாசாவிலே வெளியிடப்பட்டுள்ள ஒரு அறிக்கையிலே வேறு கிரகங்களிலும்
மனிதர்களை போன்ற உயிரினங்கள் மனிதர்களை போன்றவர்கள் வாழ்கிறார்கள் என்பதற்கான ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்குதுன்னு சமீபத்தில் பத்திரிகையில செய்தி. அது வேறு கிரகத்தில் இருக்கிற அந்த அந்த மண் அந்த கெமிக்கலை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும் பொழுது மனிதர்களை போன்ற உயிரினங்கள் வாழ்ந்தால் அந்த கிரகம் எப்படி இருக்குதோ அது போன்று ஒரு கிரகம் இருக்கிறது அப்படின்னு அது ஆராய்ச்சியில் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் கடல்ல பெருங்காயம் மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இனிமேல் கடலை கண்டுபிடிக்கணும் இந்த சயின்ஸ். ஆக அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்திலே பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய, பதி என்றால் இறைவன், பசு என்றால் உயிர்கள், பாசம் என்றால் ஆணவம் கண்மம் மாயை. இதை நமசிவாய என்கின்ற மந்திரத்திலே இந்த 3 எழுத்துக்களும் தான் மையமான எழுத்துக்கள். இந்த இறைவன் உயிர்களின் மேல் இருக்கின்ற ஆணவ மலத்தை நீக்குவதற்காக மாயை கண்மம் என்கின்ற 2 மலத்தையும் செயல்படுத்துகிறான். இந்த செயல்படுகின்ற ஒரு செயலுக்கு பெயர் சக்தி என்று பெயர். இந்த சக்திக்கு 2 நிலைகள் இருக்கின்றன. ஒன்று மறைப்பு சக்தி அல்லது திரோதான சக்தி என்று பெயர். இந்த உயிரை பக்குவப்படுத்துகின்றதுக்கு மறைப்பு சக்தி அல்லது திரோதானம் என்று பெயர். நமச்சிவாய அல்லது சிவாய நம என்று சொல்லும் பொழுது ந என்கின்ற எழுத்து திரோதான சக்தியை குறிக்கின்றது. நமசிவாய அல்லது சிவாய நம என்று சொல்லும் பொழுது வ என்கின்ற எழுத்து அருள் சக்தியை குறிக்கின்றது. நாம் ஓரளவு பக்குவம் அடைந்து விட்டோம் என்றால் அதற்கு பிறகு இறைவனுடைய பேரானந்தத்தை நமக்கு தர வேண்டிய பொறுப்பு அருள் சக்தி. இதுதான் நமசிவாய என்கின்ற 5 எழுத்துக்கள். ந என்றால் திரோதானம், ம என்றால் மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை. ஆணவம் உயிரின் மேல் படிந்திருந்தது, மாயையும் கண்மமும் தனியாக இருந்தது. இறைவன் அதை உயிரின் மேல் சேர்க்கிறார், இந்த ஆணவ மலத்து மேல சேர்க்கிறார். ஒரு மலத்தோடு இருந்த நம்மை 3 மலம் ஆக்குகிறவர் அவர் தான். ஏன்னா இந்த சோப்பு பவுடர் போனாதான் அங்கே ஒட்டி இருக்கிற அழுக்கு வெளியில வரும் அப்படிங்கிறதுனால அது 2ஐயும் சேர்க்கிறார். இதுதான் இந்த பாடத்தின் மொத்த கருத்துக்கள். அதிலே நாம் 11வது அலகிலே இப்போ இருக்கின்றோம். இந்த அலகிலே ம என்கின்ற மாயையை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அலகு 10 பஞ்சபூதங்களின் தாத்வீகங்களில் நிலம், நீர், நெருப்பு ஆகியவற்றை பற்றி பார்த்தோம். நாம் என்ன சிந்திக்கின்றோம்? உயிர்களின் மேல் ஆணவ மலம் படிந்திருந்தது. இந்த ஆணவ மலத்தை நீக்குவதற்காக இறைவன் மாயை என்கின்ற ஒன்றை சேர்த்து எப்படி ஒரு நீர் கொட்டி விட்டாலோ, ஒரு ஆயில் கொட்டிட்டாலோ, ஒரு துணியையோ ஒரு ஸ்பாஞ்சையோ வச்சு அதை எடுக்கிறோம் இல்லையா? அப்படி மேலாக ஒத்துடம் கொடுத்து எடுக்கிறோமே, அதுபோல அந்த மாயையை வச்சு இந்த ஆணவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறார் இறைவன். அப்படி எடுக்கும் பொழுது நமக்கு பிறவி தேவைப்படுகிறது அப்படின்னு நமக்கு தெரியாது, சிவபெருமானுக்கு தெரிந்து தானே நமக்கு பிறவியை கொடுக்கிறார். பிறவின்னு சொன்னாலும் தனு கரண புவன போகம் என்று சொன்னாலும் 2ம் ஒரே பொருளை குறிக்கிறது. பிறவி என்றால் உடலை கொடுக்க வேண்டும், உயிரோட உடலை சேர்க்க வேண்டும். உடலைத்தான் தனு கரணம் என்று சொல்லுகின்றோம். தனுவும் கரணமும் சேர்ந்தது உடல். புவனம் என்பது இந்த உலகம், பஞ்சபூதங்கள், நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம். புவனம். போகம் என்பது நீர் மட்டும் இருந்தா பத்தாது, நீரை குடிக்கணும், நல்ல நீர் குடிக்கணும். ஐஸ் வாட்டர், கூலிங் வாட்டர்னு நீர் பலவிதமான நீர்கள் இருக்கிறது. ஸோ அதெல்லாம் நம்மளுடைய பழக்கத்திற்கு பயன்பாட்டிற்கு வர வேண்டும். அதை போகம் என்று சொல்லுகின்றோம். ஆக தனு கரண புவன போகங்களை நம் உயிரின் மேல் சேர்த்து நம்மை ஒரு உயிரினமாக்கி, ஜீவராசி என்று சொல்கின்றோமே, ஏதோ ஒரு ஜீவராசியாக்கி நம்மை இருவினைகள் செய்ய வைத்து, அந்த இருவினைகளுக்கு ஏற்றாற்போல் அடுத்த பிறவிகளை கொடுத்து, பல பிறவிகளிலே கடைசியாக நாம் நொந்து வெந்து நல்ல தெளிவை பெற்று இந்த பிறவிகளெல்லாம் வேண்டாம், எனக்கு சிவம் மட்டுமே வேண்டும் என்ற தெளிவை நாம் பெறும் பொழுது சக்தி நிவாதம் என்கின்ற அருள் சக்தி நமக்கு கிடைக்கும். இந்த தத்துவங்களை, தனு கரண புவன போகங்களை நாம் தத்துவங்கள் என்று சொல்லுவோம். 36 தத்துவங்களை இறைவன் கொடுக்கிறார் என்று படித்திருக்கின்றோம். முதலிலே 5 தத்துவங்கள், சிவம், சக்தி, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்தவித்தை. இதை சிவ தத்துவங்கள் என்று சொல்லுவோம். இவையெல்லாம் மாயையின் ஒரு பகுதியான சுத்த மாயை. காலையிலே ஒரு மாணவர் எனக்கு சந்தேகம் அனுப்பியிருக்கிறார். அது மாயைன்னு சொல்கிறீங்க, அதில் விஞ்ஞானகலர் என்று சொல்லக்கூடிய ஒரு மலத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த நிலையில் இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதில் மாயை இருக்குதே, ஆணவமும் மாயையும் அங்கே இருக்குதே, அப்புறம் எப்படி ஒரு மலம் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கேட்டிருந்தார். மாயை என்பது சுத்த மாயை, அசுத்த மாயை என்ற 2 பிரிவு இருக்கின்றது.
அதிலே சுத்த மாயை என்கின்ற ஒரு பகுதியிலே இந்த 5 தத்துவங்களையும், அசுத்த மாயை என்று சொல்லக்கூடியதிலே நமக்கு உடல் அமைப்பும் கொடுக்கப்படுகிறது. 5 சிவ தத்துவங்கள், 7 வித்யா தத்துவங்கள், 24 ஆன்ம தத்துவங்கள் அல்லது பிரகிருதி தத்துவங்கள் என்று 36 தத்துவங்களை கொடுத்து இறைவன் நம்மை மனிதராக்கி இருக்கிறார். மனிதருக்கு மட்டும் இல்லை, மாட்டுக்கும் இத்தனையும் இருக்கு. ஒரே ஒரு அறிவு கம்மியா இருக்கு. இவ்வளவு கொடுத்த இறைவன் கிட்ட நம்ம இன்னும் போய் பிச்சைக்காரன் மாதிரி கையேந்திக்கிட்டு இருக்கோம். பிச்சை என்ன கேட்க வேண்டும்? இறைவா, நீ ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிங்களே, அந்த ப்ராஜெக்டை சீக்கிரம் முடிங்க, அதுக்கு நான் என்ன ஒத்துழைப்பு தரணுமோ அதை நான் தருகிறேன். ஏன்னா எனக்காகத்தானே அந்த பணியை நீங்க செய்றீங்க, அது எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது. அதனால நான் ஒத்துழைக்கிறேன் என்று ஒரே ஒரு வார்த்தை சிவபெருமான்கிட்ட, இறைவா நான் ஒத்துழைக்கிறேன் என்று சொன்னா போதும். நான் செய்கிறேன், நான் உடன்படுகிறேன், நான் சாதிக்கிறேன்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். இறைவா நின் கருணைக்கு நான் ஒத்துழைக்கிறேன்னு சொன்னா போதும். மீதியெல்லாம் அவன் பார்த்துக்க. என்ன பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். டாக்டர்கிட்ட போனாக்க என்ன பண்ணணுன்றது அவருக்கு தெரியும். டாக்டருக்கு ஒத்துழைச்சா போதும். அவர் கொடுக்குற மாத்திரையை சாப்பிடணும், மருந்தை சாப்பிடணும், அவர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஏற்றுக்கிட்டா போதும். வேற ஒன்றும் தேவையில்லை. அது அப்படி படிக்கும் பொழுது இந்த 36 தத்துவங்களிலே 5 பஞ்சபூதங்கள் என்ற தத்துவங்களை படித்தோம். அந்த பஞ்சபூதம்னு ஒரு பெயர்லே நாம் நீர் என்று சொன்னாலும் நம் உடலிலே அந்த நீர் என்கின்ற பூதம் எத்தனை வகையாக இருக்கின்றது. ஒரு பூதம் தான், ஆனால் வகையாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் படித்தோம். முதல்ல நிலம் என்பது எப்படியெல்லாம் இருக்கின்றது. நிலம்னா சாலிட். உடம்புல சாலிட் பார்ட் என்னென்ன இருக்குது? எலும்பு இருக்குது, தசைகள் இருக்குது, தோல் இருக்குது, ஹேர் இருக்குது. அதுபோல் 5 வகையாக இருக்குதுன்னு பார்த்தோம். அது நிலம். நீர் என்பது உடலிலே வேர்வை நீர் இருக்குது, சிறுநீர் இருக்கின்றது, பல வகையான நீர்கள் இருக்கின்றன. 5 வகையான நீர் பார்த்தோம். அடுத்தது நெருப்பு. நெருப்புன்னா பெரிய நெருப்பு, சினிமாவில் பார்க்குற மாதிரி நெருப்பு இல்லை, டெம்பரேச்சர், சூடுன்னு வச்சுக்கலாம், ஹீட். உடம்புல 5 வகையான ஹீட் மெயின்டைன் ஆகிக்கிட்டு இருக்கு. வெதர் யூ லைக் ஆர் நாட். உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும், உங்களுக்கு வேண்டுனாலும் வேண்டாட்டியும், நீங்கள் அதுக்கு முயற்சி எடுத்தாலும் எடுக்காட்டியும், சிவபெருமான் தன் கருணையால் 5 வகையான இடங்களிலே 5 வகையான டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறாரு. ஒரு உடம்புல 5 இடத்துல 5 டெம்பரேச்சர். இங்கே வேறு டெம்பரேச்சர் இருக்கு, இங்கே வேறு டெம்பரேச்சர் இருக்கு, இங்கே வேறு டெம்பரேச்சர் இருக்கு, இங்கே வேறு டெம்பரேச்சர் இருக்கு, இங்கே வேறு டெம்பரேச்சர், வயிற்றிலே ஒரு டெம்பரேச்சர். இந்த மாதிரி யாராவது டிசைன் பண்ண முடியுமா? உங்கள் வீட்டிலையே ஒரு ஹால்லையே ஒரு சைடு கூலாக இருக்கும், ஒரு சைடு ஹீட்டாக இருக்கும், ஒரு சைடு லைட்டாக இருக்கும், ஒரு சைடு டார்க்காக இருக்கும். அப்படிலாம் பண்ண முடியுமா? சிவபெருமானை போன்ற டிசைனர், ஆர்கிடெக்ட், என்ஜினியர், சயின்டிஸ்ட், வேறு எதை வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். யாரும் எக்காலத்திலும் அவனுக்கு நிகராக முடியாது. சரி, இந்த 3 பூதங்களை பற்றி படிச்சிட்டோம் பழைய அலகுகளில். இன்றைய அலகிலே நாம் காற்று என்கின்ற பூதத்தை பற்றி படிக்கப் போகின்றோம். இந்த காற்று என்கின்ற பூதம் நம்மளை பொறுத்த வரைக்கும், காற்று என்கின்றது மூக்கு வழியாக நம் உடலுக்குள்ளே செல்லுகின்றது. தான் நமக்கு உள்ளுக்குள்ளே போகிற காற்று. சம்டைம்ஸ் மூக்கு அடைச்சிருந்தா, சளி பிடிச்சிருந்தா வாய் வழியாக கூட போகும். ஆக இந்த 2 துவாரங்களிலே இது இங்கே போய் லங்ஸ் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு சென்று அங்கே அது சுத்தப்படுத்தப்பட்டு, அங்கே இந்த நம்ம சுவாசிக்கிற காற்றிலே இருக்கின்ற பல வகையான அசுத்தங்கள், தூசிகள் அதெல்லாம் அங்கே ஃபில்டர் பண்ணப்பட்டு ஆக்சிஜன் மட்டும் வெளியே எடுத்து அதை நம்மளுடைய இரத்த நாளங்கள், இரத்த குழாய்கள் மூலமாக அதை எடுத்து சென்று உடலில் ஒரு செல்லுக்கும், எப்படி ஒரு வயலிலே நீர் பாய்ச்சுகிறார்களோ அதுபோல் ஒரு செல்லுக்கும் இந்த ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு போய் கொடுத்தா தான் அது உயிரோட இருக்கும். இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக செத்து போயிடும். இதெல்லாம் சிவபெருமான் பார்த்துக்கிறார். எவ்வளோ வேலையை எவ்வளோ நேரம் நமக்காக பார்க்குறாரு. ஒரே ஒரு பஞ்சபுராணத்தை ஒரே ஒரு முறை அவனுக்காக பாட முடியாதா? அது கூட அவனுக்கு கிடையாது, நமக்காகத்தான். இந்த காற்றுக்கள் 10 வகையான, எப்படி டெம்பரேச்சர் 5 இடத்துல 5 மாதிரி இருக்குன்னு சொன்னனோ, அதுபோல் காற்று என்பது 10 இடங்களில் 10 வகையான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது. அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். வடமொழியில் இந்த 10 காற்றுக்களுக்கும் பெயர் பிராணன் என்ற ஒரு காற்றல், அபானன் என்பது ஒன்று, வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன் என்று 10 வகையாக நம் உடலிலே ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு காற்றும் அது வேலையை செய்து கொண்டிருக்கின்றது. நமக்கு அது தெரியாது. நம்ம என்ன சொல்கிறோம்? இப்போ தமிழ்நாடு அரசு நடந்து கொண்டிருக்கின்றது, தமிழ்நாட்டிலே அரசு இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்வி அமைச்சர் இயங்குறாரு,
பிடபிள்யூடி அமைச்சர் இயங்குறாரு, தொழில் அமைச்சர் இயங்குறாரு. அதுபோல ஒரு அமைச்சரும் இயங்கி கொண்டு இருப்பதனால தான் அரசாங்கம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதுபோல இந்த காற்றுக்கள் 10ம் இயங்கி கொண்டிருப்பதால் தான் இந்த பிராணன் என்கின்ற ஒன்று நமக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இல்லைன்னா உயிர் போயிடும். இந்த காற்றுக்கள் நான் சொன்னதெல்லாம் வடமொழி பெயர். கொஞ்சம் அதை மனப்பாடம் செய்வது, மனதிலே வைத்துக் கொள்வது வயது முதிர்ந்தவர்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். தமிழிலே எளிமையாக அது இருக்கிறது. அது என்ன காற்று, அது என்ன பணி செய்துங்கிறதையும் அந்த பெயர்லேயே இருக்கு. ஒரு உதாரணத்திற்கு மேலே கொடுத்துருக்கிற ஆர்டர்லேயே இந்த டிரான்ஸ்லேஷனும் கீழே இருக்கு. பிராணன் அப்படின்னா உயிர்காற்று, அங்கே ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது, இங்கே அடுத்த ஃபர்ஸ்ட் நேம். அபானன் என்றால் கழிவு காற்று, வியானன்னா தொழில் காற்று, உதானன்னாக்க ஒளிக்காற்று, சமானன் அப்படின்னா நிறவு காற்று, நாகன்னா தும்மல் காற்று, கூர்மன்னா வெளிக்காற்று. அப்படி தமிழிலே இந்த அதோடைய என்ன ஃபங்க்ஷன் அது பண்ணுது, என்ன வேலை செய்யுதுங்கிறதையும் சேர்த்தே நம்ம பெயரில் கொடுத்துருக்குறோம். தமிழில் இதை படிக்கும் பொழுது முதலிலே உயிர்காற்று, கழிவு காற்று, தொழில் காற்று, ஒளிக்காற்று, நிறவு காற்று 5, தும்மல் காற்று, விழிக்காற்று, கொட்டாவி காற்று, இமை காற்று, வீங்கல் காற்று. நம்ம உடம்பை வீங்க வைக்கிறதுக்கு ஒரு காற்று இருக்கு. எது எப்போ எந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் மட்டும்தான் அதை இயக்க முடியும். மாற்றி இயங்கினால் ஏடா கூட ஆயிடும். 10 இருக்கணுங்கிறதே நம்மளா முடிவு பண்ணோம், சிவபெருமான் தான் முடிவு பண்ணார். சரி, காயமே இது பொய்யடா. காயம் என்றால் உடல். காயமே இது பொய்யடா. இந்த உடம்பு பொய்யான ஒரு உடம்பு. எப்படி சொல்றோம்? ராஜராஜன் இப்ப இல்லை, செத்து போயிடுறாங்க. நம்ம தாத்தாவோட அப்பா இப்ப இல்லை, அவங்களுடைய அப்பா நிச்சயமா இல்லை. அவர் எப்படி இருந்தாரு, கற்பா இருந்தாரா சிகப்பா இருந்தாரான்னு கூட தெரியாது. பாவம், அந்த ஆள் ஒழுங்கா சாப்பிடாம என் பேரப்பிள்ளைன்னு சேர்த்து வச்சு செத்து போயிருப்பான். நமக்கு அவன் பேர் கூட தெரியாது. அதுபோலதான் நம்முடைய பேரப்பிள்ளைகளுக்கும் நம்ம பேர் கூட நம்ம பேரப்பிள்ளைங்களுக்கு தெரியாது. உங்க பேரனுக்கும் பேத்திக்கும் உங்க பெயர் தெரியும்னா நீங்க பெரிய அதிர்ஷ்டசாலி என்ற அர்த்தம். அவங்க பிள்ளைக்கு நிச்சயமா தெரியாதுங்கிறத இப்பவே நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஆக இந்த காயம் என்கின்ற இந்த உடலுக்கு டை அடித்தாலும், இந்த உடலுக்கு என்ன ஒரு பேஸ் கிரீம், டாப் கிரீம், லைட் கிரீம் எல்லாம் போட்டாலும், எது போன்ற உடையை நாம் உடுத்தினாலும் இது பொய்யான ஒரு உடல். ஏனென்றால் இந்த உடலை எரிக்கிறதையோ புதைக்கிறதையோ நம்ம பார்க்குறோம்ல. எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் செத்து போகிறவங்கள பார்க்குறோம், ஒரு மாலையை போடுறோம், சாயங்காலம் டண்டனக்கரைன்னு கூட்டிகிட்டு போயிட்டு எரிச்சிடுறாங்க, இல்லைன்னா புதைச்சிடுறாங்க, பார்த்துட்டு தானே இருக்கும். அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னாக்க, இந்த உடல் பொய்யானது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். என்னுடைய உடலும் பொய்யானது, ஒரு நாள் இதே நிகழ்ச்சி எனக்கு நடக்கும் அப்படின்னு தெரியணும். நம்ம முட்டாள்தனமா என்ன பண்றோம், அந்த நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது பெரிய மாலையை வாங்கிக்கிட்டு போனா நம்ம பெரிய விஐபின்னு அர்த்தம். மாலை இல்லாம போனா நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஆக இது போன்ற மாலை எனக்கும் போடுவார்கள். இப்பவே நீங்க கடையில ஆர்டர் கொடுத்துடலாம். ஒருவேளை நான் போயிட்டேன்ற செய்தி வந்தாக்க கொஞ்சம் ரோஜா பூ வச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரீன் வச்சு, தேசிய கொடி மாதிரி கலர் வச்சு, இது போன்ற மாலை தான் என்னுடைய சாவிலே நீங்கள் கொடுக்க வேண்டும், இப்பவே நீங்க ஆர்டர் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு நாள் சாகிறது கேரண்டி. நம்ம உடம்ப முழுசா பார்க்க முடியுது நம்ம டெத்துலன்னா நம்ம அதிர்ஷ்டசாலிகள். எவ்வளோ பேர் பார்க்குறோம். நம்ம நாட்டில் ராஜீவ்காந்தி என்று ஒரு பிரதம மந்திரி இருந்தார். அவங்க மனைவியை, அவங்களுடைய பிள்ளைங்க அவர் எடுத்துகிட்டு போய் எரிச்சாங்களா, புதைச்சாங்களா? எல்லாம் ஸ்வாகா ஆயிடுச்சு. வெடிகுண்டில் உடலையே சேர்க்க முடியல. நாட்டின் பிரதமருக்கு ஏற்பட்ட கதி அது. ஆக நம்ம உடலை முழுசா பார்க்குற மாதிரி இருக்கோம் அப்படின்னாலே சந்தோஷம்தான். ஆக அந்த இந்த உடல் அழியக்கூடியது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஞானி ஆகிவிட்டோம் என்று அர்த்தம். நம்ம ஞானி ஆகணும் அப்படின்னா தாடி வச்சிருக்கணும், ஜடையெல்லாம் கொஞ்சம் பட்டையாக இருக்கணும், ஜடா முடியா இருக்கணும், மீசையெல்லாம் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படியே கையை இப்படி வச்சுக்கிட்டே இருக்கணும், 10 நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடணும், அப்படிலாம் கிடையாது. ஒரு நாள் இந்த உடல் என்னை விட்டு போய்விடும் என்பதை நான் தெளிந்து கொண்டேன், அதை உணர்ந்து கொண்டேன் என்றால் ஞானியிலும் ஞானி என்று அர்த்தம். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. உடம்புல என்ன இருக்கு? காத்து தான், பலூன் தான். இது ஊதுன பலூன் மாதிரி நம்ம இருக்கும் என்ற சித்தர் பாடலின்படி நாம் சுவாசிக்கும் காற்றானது நம் உடம்பில்
கால் முதல் தலை வரை 10 விதமான காற்றுக்களாக எப்படி இயங்குகின்றன என்பதை இந்த பாடத்திலே இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். கடவுளே, எனக்கு 55 வயசாயிடுச்சு. எத்தனையோ பாடங்களை படித்து 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 ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் பெற்றுவிட்டேன். ஆனால் என் உடம்பிலே நான் இழுக்கின்ற காற்று 10 வகையாக வேலை செய்கின்றன என்பதை இப்பதான் படிக்கிறேன். ஷேம். இப்போவாவது படிக்கிறேனே, கிரேட். நமது உடலில் மூச்சு காற்றானது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். நம்ம சிஸ்டம், ஏன்னா மெடிக்கலில் டாக்டர்ஸ் தனித்தனியாக பிரித்து பார்ப்பாங்க இல்லையா. கார்டியாலஜிஸ்ட், அவருக்கு கார்டியாலஜி தான் ஸ்பெஷலைசேஷன். அப்புறம் நியூராலஜிஸ்ட், அப்புறம் பல யூராலஜிஸ்ட், அப்படியே இங்கிலீஷில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்படி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னா நீங்கள் உடனே கூகுளில் போட்டாலும் சரி, உங்களுடைய சயின்ஸ் புக்கை எடுத்து பார்த்தாலும் சரி, எம்பிபிஎஸ் அனாட்டமி புக்கை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இந்த மூக்கு போட்டிருப்பாங்க. அப்புறம் டியூப் இருக்கும். அப்புறம் லங்ஸோட 2 பார்ட் இருக்கும். லோயர் லோபு, மிடில் லோபு, அப்பர் லோபுன்னு இருக்கும். லெஃப்ட் லங்ஸ், ரைட் லங்ஸ்ன்னு இருக்கும். அப்புறம் லங்ஸுக்குள்ளே சோக் ஆகிறதெல்லாம் இருக்கும், சளி பிடிக்கிறது இருக்கும். அதெல்லாம் இந்த லங்ஸு, இந்த காற்றை உள்ளே இழுக்கிறதுலேருந்து அது லங்ஸுக்கு போகிறதுலேருந்து அங்கேருந்து வெளியில் வர்றது, இதுதான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படிதான் நம்ம சயின்ஸ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குது. ஆனால் அருளாளர்கள் சயின்ஸ் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, இதை விட நுணுக்கமாக இந்த காற்று செயல்படுது தம்பி அப்படிங்கிறத நமக்கு இந்த பாடத்தில் சொல்லித்தராங்க. தச வாயுக்கள், தச என்றால் 10, தச அவதாரம்னு சொல்கிறோம் இல்லையா. தஸ் தசம் என்றால் தசம எண்கள் அப்படின்னா 10 என்று அர்த்தம். ஆக தச வாயுக்கள், இந்த நம்ம சொன்ன இந்த 10 வகையான வாயுக்கள் இருக்கிறதுனால இதை தச வாயுக்கள்னு சொல்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. வடமொழியிலே தச என்றால் 10, தமிழிலே 10. தச வாயுக்களில் ஏற்படும் குறைபாடுகளை முத்திரைகள் மூலம் எப்படி நிவர்த்தி செய்வது என்பதையும் அறிந்து கொண்டால் நமக்கு நாமே மருத்துவராக நோயற்ற வாழ்வை நாம் வாழலாம். இது சாதாரணமாக சைவ சித்தாந்த பாடத்தினோட சிலபஸ் கிடையாது. நீங்கள் 14 சாத்திர நூல்களையும், மெய்கண்ட சாத்திரத்தம், உமாபதி சிவத்துடையது, எந்த பாடத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இப்போ நம்ம படிக்க போகிறதுல 90% இருக்காது. இது நம்மளுடைய சைவ சித்தாந்த சுடருடைய சிலபஸ். சைவ சித்தாந்த சுடரில் நம்ம என்ன படிக்கிறோம்? வாழ்வியல் சைவ சித்தாந்தம் படிக்கிறோம். வெறுமனே சைவ சித்தாந்தத்தை ஆராய்ச்சியில் பண்ணி அது உள்ள என்ன இருக்குது, அதில் எலக்ட்ரான் இருக்குது, புரோட்டான் இருக்குது, புரோட்டானுக்குள்ளே ஒரு நியூட்ரான் இருக்குது, நியூட்ரானுக்குள்ளேயும் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அது இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது, அதுக்குள்ளே என்னவோ ஒன்று, அது பேர் சொல்ல முடியாது. எலக்ட்ரானும் இல்லை, புரோட்டானும் இல்லை, நியூட்ரானும் இல்லை, ஆனால் ஒன்று இருக்குது, அது அசையுது, அதுலேருந்து ஒரு சத்தம் வருது. அதுலேருந்து என்ன சத்தம் வருதுன்னா அது கிட்டத்தட்ட ஓம்ங்கிற சத்தம் மாதிரி வருது. அது எப்படி அசையுது அப்படின்னா, சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய தில்லையிலே நடராச பெருமான் எப்படி ஆடுகின்றானோ அது போல அந்த 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 மேட்டர், அதுக்கு இன்னும் பேர் வைக்கல, அந்த மேட்டர் அப்படி ஓடுது. அப்படியெல்லாம் சயின்ஸில் நம்ம படித்து கொண்டிருக்கின்றோம். அப்படி எதை ஆழமாக படித்தாலும் சைவ சித்தாந்த சுடரிலே வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனம், இதை படித்தா எனக்கு இன்னைக்கு என்ன கிடைக்கும், நாளைக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை வாழ்வியல் பாடமாக வைத்திருப்பதால் வெறுமனே இந்த தசவாயுக்கள்னு மட்டும் படிச்சுட்டு கூர்மன் என்னப்பா பாடம் இன்னைக்கு, பிராணன், அபானன், வியானன், உதானன், சபானன், நாகன், கோர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன். ஓகே, அப்போ தசவாயுக்கள் முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்புறம் தச நாடிகள் போகலாம் அப்படின்னு போயிட்டா பயன் கம்மியாக இருக்கும், குறைவாக இருக்கும் என்பதால் இதை எப்படி அதிகமாக பயன்படுத்தி கொள்ளலாம்ங்கிற அளவில் ஒரு எக்ஸ்ட்ரா சிலபஸாக அடியேன் இதில் சேர்த்திருக்கின்றேன். முத்திரை என்கின்ற ஒரு சயின்ஸ் ஒன்று இருக்கிறது, அதையும் இதில் நான் சேர்த்திருக்கிறேன். ஆக இந்த தச வாயுக்களில் ஏற்படும் குறைபாடுகளை முத்திரைகள் மூலம் எப்படி நிவர்த்தி செய்வது என்பதையும் அறிந்து கொண்டால் நமக்கு நாமே மருத்துவராக நோயற்ற வாழ்வை நாம் வாழலாம். நமக்கு ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா, நான் சொல்லியிருக்கிற இந்த முறையிலே நம்ம பிரச்சனை இதுவாக இருந்தால் உடனடியாக நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். ஐயா, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை, நீங்கள் கண்ணில் பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க, எனக்கு கண்ணு நல்லா தான் இருக்குது அப்படின்னா நல்லா இருக்கட்டும், வாழ்க வளமுடன். ஆனால் இந்த முத்திரைகளை செய்தால் வருங்காலத்தில் வயது ஆக ஆக இந்த கண்ணில் பிரச்சனை வராமல் நம்ம பார்த்து கொள்ளலாம். அதற்கான வருமுன் காப்போம் திட்டத்தையும் நாம் கொடுத்திருக்கின்றோம். இந்த முத்திரை வைத்தியம் பல வகையான வைத்தியம் இருக்கிறது. ஆயுஷ் என்று சொல்வார்கள்,
ஆயுஷ், AYUSH. ஓகே, ஏனா ஏ ஃபார் ஆயுர்வேதா, ஒய் ஃபார் யோகா, யூ ஃபார் யுனானி, எஸ் ஃபார் சித்தா, ஹெச் ஃபார் ஹோமியோபதி. இப்படி வந்து இந்தியாவிலே இந்தியன் மெடிசின்ங்கிறது 5 வகையான மெடிசின் இருக்கிறது. இது போக வெளிநாட்டு மெடிசின், ஃபேமஸான மெடிசின் அலோபதி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அது போக அக்யூ ப்ரெஷர் என்று ஒன்று இருக்கிறது, அக்யூ பஞ்சர் என்று ஒன்று இருக்கிறது, அதுபோல் இந்த முத்திரைகள் இருக்கிறது. பல வகையான மருத்துவ முறைகள் நமக்கு இருக்கிறது. நாம் படிக்கின்றது அந்த முத்திரை வகையில் ஒரு சிறிய அளவு மட்டும் நம்ம படிக்கிறோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஆர்வமாகவும் இருந்தால் இதை பற்றி நீங்கள் மற்ற நூல்களிலே படித்துக் கொள்ளலாம். இந்த முத்திரை வைத்தியத்தை ஏன் இதில் கொண்டு வர்றோம் அப்படின்னா, இந்த மூச்சு இழுக்கிறோம், மூச்சு விடுறோம். உள்ளே போகும்போது ஆக்சிஜன், நைட்ரஜன், குளோரின் எல்லாம் சேர்ந்து போகுது. வெளியில் வரும்போது கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் வருது. இவ்வளவுதான் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த உள்ளே போன காற்று வெளியில் வர்றது, அந்த உள்ளே போனது வெறுமனே பிளட் செல்லுக்கு போகுதுன்னு மட்டும் இல்லை, இன்னும் 10 வகையாக வேலை செய்கிறதுன்னு பார்க்குறோம். இப்போ இந்த 10 வகையாக தனித்தனியாக வேலை செய்யுதுன்னா அதில் ஒரு குறைபாடு வந்தால் அதை நம்ம எப்படி நீக்கிக்கிறதுங்கிறது கூடுதல் செய்தியாக நமக்கு கிடைத்து விடுகிறது. 10 வகையாக வேலை செய்யுதுன்ற அறிவு நமக்கு இல்லைன்னா அந்த முத்திரையை பற்றி நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது கண்ணுக்கு ஒரு காற்று வேலை செய்யுது, தொண்டைக்கு ஒரு காற்று வேலை செய்யுது, இதயத்துக்கு ஒரு காற்று வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சதுனால, அப்போ எனக்கு கண்ணில் ப்ராப்ளம் வந்தால் எப்படி சரி பண்ணி கொள்வது, என்னுடைய த்ரோட் என்று சொல்லக்கூடிய தொண்டை பகுதியில் பிரச்சனை வந்தால் எப்படி சரி பண்ணி கொள்வதுன்றதையும் கூட சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த முத்திரை வைத்தியத்தின் அடிப்படை நமது உடலானது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களால் ஆனது. இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய அண்டம் என்று சொல்லக்கூடிய உலகம் என்று சொல்லக்கூடியதுல என்னப்பா இருக்கு அப்படின்னா, இன்னும் 1000 வருஷம் ஆராய்ச்சி பண்ணாலும் 5 தான் இருக்கு. ஒன்று நிலம் இருக்கு, நீர் இருக்கு, நெருப்பு இருக்கு, காற்று இருக்கு, ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய ஆகாயம் இருக்கு. சரி, என்னுடைய உடம்புல என்னென்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா, கண் இருக்கு, காது இருக்கு, அது தனியாக வச்சுக்கலாம். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு எதுவாக இருந்தாலும் இந்த 5 வகையில நம்ம பிரித்து பார்த்தோம் என்றால் என் உடம்பிலே என்ன இருக்கிறது? என் உடம்பிலே நிலம் என்று சொல்லக்கூடிய சாலிட் ஐட்டம்ஸ் இருக்கிறது. அப்புறம் நீர் என்று சொல்லக்கூடிய திரவ ஐட்டங்கள் இருக்கிறது. காற்று என்று சொல்லக்கூடிய காற்று என் உள்ளே இருக்கிறது. 10 வகையாக இருக்கிறது. என்ன இருக்கு? நிலம், நீர், காற்று. நெருப்பு இருக்கிறது. 5 வகையான நெருப்பு என்னுடைய உடம்பிலே இருக்கிறது. ஆகாயம் என்று சொல்லக்கூடிய வெற்றிடம், ஸ்பேஸ், என்னோட உடம்புக்குள்ளேயே அது இருக்கு. நானே ஒரு ஸ்பேஸில் தான் இருக்கேன், என் உடம்புக்குள்ளேயும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இதைத்தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக நம்ம இந்த பிண்டத்திலே 5 பூதங்களால் தான் என்னுடைய உடல் செய்யப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழ்ந்தாலும் இந்த 5 பூதங்களில் தான் வாழ வேண்டும். நாம் இறந்தாலும் இந்த 5 பூதங்களில் தான் நம் உடல் எரிக்கப்படும். ஒன்று நெருப்புக்கு இரையாகும், அல்லது மண்ணுக்கு இரையாகும், அல்லது காசியில செத்தா புண்ணியம்னு கங்கை கரையில பிணமாக வர முடியும். அப்படியே பிணமா மிதந்து வந்தாலும் ஹரிச்சந்திரா காட்டில் எடுத்து வச்சு ஃப்ரீயா எரிச்சிருவாங்க அவங்கள. அப்படி ஏதோ ஒரு பஞ்சபூதங்களிலே ஒன்றுக்கு நாம் இரையாக போகின்றோம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. ஏதோ ஒன்று வீட்டில் ஒரு லிசார்டு ஏதோ ஒரு பூச்சியை கடித்து அது சாப்பிடும் பொழுது இந்த புழு இதுக்கு இரையாகிறது, அதுபோல என் உடல் இந்த பஞ்சபூதங்களுக்கு ஒரு நாள் இரையாகும். கைலை துரைசாமி என்பவர் ஒரு நாள் இருக்க மாட்டார், உடம்பு இருக்காது. அது ஒன்று மண்ணுக்கு போயிடும், இல்லைன்னா நெருப்புக்கு போயிடும். அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஞானம். வேற என்ன ஞானம்? பிஹெச்டியா ஞானம்? இதுதான் ஞானம், முதல் ஞானம். நமது உடலானது பஞ்சபூதங்களால் ஆனது, இந்த உலகமும் பஞ்சபூதங்களால் ஆனது. இது முதல்ல. ஒவ்வொரு பூதத்தையும் ஆக்டிவேட் பண்ணும் ஸ்விட்ச் போல நமது கை விரல்கள், கால் விரல்கள் உள்ளன. நம்ம வீட்டில் ஒரு ஹாலில் வந்து நிறைய ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, டியூப் லைட் இருக்குது, ஸ்மால் லைட் இருக்குது. அப்படி என்ன மாதிரியான நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இருந்தாலும் ஸ்விட்ச் போர்டு ஒன்று இருக்கும். அந்த ஸ்விட்சில் ஒரு ஆர்டராக வச்சுருப்பாங்க. அந்த லாஸ்ட்டில் இருக்கிற லைட்டுக்கெல்லாம் இந்த லாஸ்ட்டில் ஸ்விட்ச் இருக்கும், இந்த லாஸ்ட்டில் இருக்கிற லைட்டு ஃபேனுக்கெல்லாம் இந்த லாஸ்ட்டில் இருக்கும். அப்படி ஒரு முறைப்படி அடுக்கி வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்விட்ச் பாக்ஸை நீங்கள் நினைக்கும் பொழுது இந்த முத்திரை வைத்தியத்தை, அக்யூ ப்ரெஷர், அக்யூ பஞ்சரை நீங்கள் நினைக்க வேண்டும். அக்யூ பஞ்சர் நினைக்காட்டியும் அக்யூ ப்ரெஷர் வைத்தியத்தை நினைக்க வேண்டும். இறைவன் எவ்வளோ அழகாக அதை படைச்சிருக்கான் பாரு.
என்னுடைய உடல் இந்த தலையிலிருந்து என்னுடைய கால் உள்ளங்கால் வரைக்கும் இந்த அங்கே என்னென்னவெல்லாம் இருக்குதோ ஆர்கன்ஸ் என்று சொல்லக்கூடிய இங்கே ஓடுற மெஷின் எல்லாத்துக்கும் சுவிட்ச் இங்கே வச்சிருக்கு. இது மேலே இந்த மேலே இங்கே இருக்கிற சுவிட்சஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னா, என் உடம்புல மேல் பகுதியில் கழுத்துக்கு மேலே என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் அதுக்கெல்லாம் சுவிட்ச் இங்கே இருக்கு. அக்யூ ப்ரெஷர் முறையிலே நீங்கள் இந்த மேலே நகம் இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக மேலே ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா கழுத்துக்கு மேலே இருக்கிற உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தெளிவு வரும். மூளை நல்லா வேலை செய்யும், எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம், தூக்கம் வராது. தூக்கம் வந்துச்சு, பாடம் நடத்தும் போதே தூக்கம் வருதுன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணி கொள்ளலாம். மூளை ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, பஞ்சபுராணம் மனசில் நிற்க மாட்டேங்குது, வாசி தீரவே பாராயணம் ஆக மாட்டேங்குதுன்னா சும்மா உட்காந்துருக்கும்போது இப்படி அழுத்திக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு அடுத்தது இங்கே என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது, த்ரோட் இருக்குது, இது இருக்குது, அதுக்கெல்லாம் சுவிட்ச் இங்கே இருக்குது. கண்ணுக்கெல்லாம் சுவிட்ச் இங்கே இருக்குது. இந்த இடத்துல அழுத்தினா காது நல்லா கேட்கும், இந்த இடத்துல அழுத்தினா கண்ணு நல்லா தெரியும். அதுக்கு கீழே ஹார்ட் இருக்குது, அதுக்கு கீழே லங்ஸ் இது இருக்குது, கிட்னி இருக்குது, அதுக்கு கீழேன்னு சொல்லி நம்ம உடம்புல இங்கே எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றாற்போல் இங்கே சுவிட்ச் வச்சிருக்கிறார் சார். கருணைக்கண் அங்கங்கே தேடி போக வேண்டாம். டாப்பில் நமக்கு என்ன இருக்குது, ஹேர் இருக்குது. நல்லா முடி நல்லா வளரணும், கருப்பாக வளரணும் அப்படின்னா இந்த நகத்தில் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தோன்னா போகிறோம், முடி நல்லா வளரும். சைவ சித்தாந்தம் படித்ததால் என்ன பலன்? முடி நல்லா வளருது அப்படின்னு சொல்லலாம். எங்கேயாவது பேசிக்கிட்டு இருக்கோம், ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதையோ பேசிக்கிட்டு இருக்கட்டும், யாரோ ஏதோ பண்ணட்டும், நம்ம பாட்டுக்கு இப்படி தேய்த்து கொண்டே இருந்தோம் என்றால் அட்லீஸ்ட் ஹேராவது கருப்பாக வளரும். மூளை வளருதோ இல்லையோ, எல்லா வகுப்புலையும் இப்படி தேய்த்து கொண்டே இருந்தோம் என்றால் நமக்கு அறிவு வளருதோ இல்லையோ முடி நன்றாக வளரும். ஐயா ஏன் உங்களுக்கு வளரலைன்னு கேட்காதீங்க, நான் தேய்க்கிறது இல்லை, அதனால வளரலை. சயின்ஸில் குறை இல்லை, சயின்ஸை ஃபாலோ பண்ணாத குறையுது. சரி, அப்படி இந்த பஞ்சபூதங்களை சொல்லும் பொழுது இந்த சுண்டு விரல் என்கின்ற ஒரு விரல் நீர் என்கின்ற பூதத்தை குறிக்கின்றது. மோதிர விரல் நிலம் என்கின்ற பூதம், நடு விரல் ஆகாயம் என்கின்ற ஸ்பேஸ், ஆள்காட்டி விரல் என்கின்ற இந்த விரல் காற்று என்கிற பூதத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. கட்டை விரல் நெருப்பு என்கின்ற பூதத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. பின்னால் வரும் 10 வாயுக்களின் செயல்பாடுகளில் உங்கள் உடலில் எந்த வாயுவின் செயல்பாட்டில் குறை உள்ளதோ அதற்கான முத்திரையை பயிற்சி செய்வதன் மூலம் உடல் வியாதியை சரி செய்து கொள்ளலாம், நீங்களே சரி செய்து கொள்ளலாம். ரொம்ப 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 ஜாலியான விஷயம் என்னன்னா, இதுக்கு சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது. சைடு எஃபெக்டும் நல்ல எஃபெக்ட் தான். நார்மலாக மெயின் எஃபெக்ட் நல்லது, சைடு எஃபெக்ட் விரும்பத்தகாதது. ஒரு மாத்திரையை சாப்பிட்றோம் அப்படின்னா, தூக்க மாத்திரையை சாப்பிட்டா தூக்கம் அது ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் கேஸ் ட்ரபிள் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இந்த முத்திரையிலே நம்ம ஏதாவது ஒன்று தவறாக பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்றும் ஆகாது, நல்லதாகும். கண்ணுன்னு நினச்சிக்கிட்டு காது அழுத்திட்டோம், அவ்வளோதான். கண்ணு இன்னும் சரியாக பார்க்க முடியாட்டியும் காது நல்லா கேட்கும். அதனால சைடு எஃபெக்ட் இல்லாத வைத்தியம் இது. இப்போது அந்த 10 வாயுக்களை பற்றியும் அதற்கான முத்திரை என்ன அப்படிங்கிறதையும் படிப்போம். இவையெல்லாம் சைவ சித்தாந்த சிலபஸிலிருந்து கொஞ்சம் நாம் விலகி போகின்றோம். ஏனென்றால் வாழ்க்கைக்கு இந்த சைவ சித்தாந்த தசவாயுக்கள் எங்கே பயன்படுதுன்னு நமக்கு தெரியணும். இல்லைன்னா என்ன ஆகும், சைவ சித்தாந்தம் பாதி பேர் படிச்சுட்டு டிஸ்கண்டினியூ ஆயிடுவாங்க. ஏன்னா 36 தத்துவங்கள் சொல்றாங்கப்பா, அதுல சுத்தமாயின்றாங்க, அசுத்தமாயின்றாங்க, வித்தியாங்கிறாங்க, சுத்த வித்தைங்கிறாங்க, ஒரே வித்தை காட்டுறாங்கப்பா. அராகம், அப்புறம் புருடன்ல இருந்து அராகம் வந்து, அராகத்துல இருந்து கலை வந்து, கலை 3ஆ பிரிஞ்சு அதுல இருந்து கால தத்துவம் வந்து, காலத்துல அப்பா வேண்டாம்ப்பா, இது ரிட்டையர் ஆன பின்னாடி படிச்சுக்கலான்னு ஓடி போயிடுவோம். அப்படி இல்லாமல் இவையெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கும் ஒரு செகண்டுக்கும் நமக்கு தேவையான ஒரு விஷயங்கள். இது படிக்காம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, டீச்சர் ட்ரைனிங், இன்ஜினியரிங், MBBS படித்து சம்பாதிக்கிறதுக்கு வெளியே கண்டோமே தவிர நம் உடலிலே 10 வகையான காற்றுகள் இயங்கி கொண்டிருக்கின்றன. அதை நாம் இங்கே கண்ட்ரோல் பண்ணலாம் என்பதை இன்றைக்கு தான் நம்ம படிக்கிறோம். முதல் காற்றை பற்றி படிப்போம். பிராணன் அல்லது சுவாச காற்று. பிராணன் அப்படின்ற வடமொழி வார்த்தைக்கு நம்ம தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணோம்னா சுவாச காற்று, பிரீத்திங், சுவாச காற்று அல்லது உயிர் காற்று அப்படின்னு சொல்லலாம். அல்லது இதை ஏன் உயிர் காற்றுன்னு சொல்றோம்னா, இது உயிருடன் கலந்து செயல்படும் காற்று.
உயிர் என்பது அது இன்னும் அது நீரா, நெருப்பா, நிலமா, காற்றா, ஆகாயமா, சிவபெருமானுக்கு தான் தெரியும். பல அருளாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி. ஸோ அந்த உயிரை இயக்க வேண்டும், உயிர் இயங்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு மீடியம் தேவை. ஏதோ ஒரு செயல்படுற, நான் இந்த இடத்துல இருந்து சென்னைக்கு செல்ல வேண்டும், நான் கந்தரவகோட்டையில் இருக்கின்றேன், சென்னைக்கு செல்ல வேண்டும், ஏதோ ஒரு வகையில் செல்ல வேண்டும், கார்லேயோ ஃப்ளைட்லேயோ இதுலேயோ செல்ல வேண்டும். ஆக உயிரை உடலிலே பல பாகங்களுக்கு நகர்த்த வேண்டும் என்றால் அது நகர்த்துறதுக்கு ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும். அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்றவர் தான் இந்த பிராணன் என்கின்ற காற்று. அதனால இதை உயிர் காற்றுன்னு சொல்றோம். இது உயிருடன் கலந்து செயல்படும் காற்று. இது மேல் நோக்கி இயங்கும் காற்று. ஒரு காற்றுக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கு. இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம், புவி ஈர்ப்பு விசை. எந்த ஒரு பொருளை யார் கண்டுபிடிச்சது இதை? ஐசக் நியூட்டன். ஓகே, அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? ஆப்பிள் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருந்தார், மரத்துல இருந்து ஆப்பிள் விழுந்தது, ஆப்பிள் விழுந்தது கீழே விழுந்தது. உடனே கண்டுபிடிச்சாரு, ஓ ஏன் கீழே விழுந்தது, அங்கேயே நிக்க வேண்டியதானே. ஆப்பிள் அதுவா விழுந்ததா, இல்ல மரம் போக சொல்லி விழுந்ததா, இல்ல பூமி வான்னு சொல்லி விழுந்ததா அப்படின்னு அவர் ஆராய்ச்சி பண்ணி, பூமி எல்லாவற்றையும் வா 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 வான்னு கூப்பிடுது, இழுக்குது, அதுக்கு ஒரு காந்த சக்தி இருக்கு, அதற்கு பெயர் புவி ஈர்க்கின்ற விசை, அதுக்கு பெயர் புவி ஈர்ப்பு விசை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்படி ஒரு ஃபோர்ஸ் நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கு. இல்லைன்னா நம்ம தரையில் நடக்க மாட்டோம். சுனிதா வில்லியம்ஸ் அந்த இதில் காமிக்கிறாங்க இல்லையா, ஸ்பேஸ் ஸ்டேஷனில், அது போல் நம்ம கந்தரவகோட்டையிலே அப்படியே பறந்துக்கிட்டே இருப்போம். நம்ம புவியீர்ப்பு விசை மட்டும் இல்லை என்றால். ஆக இதெல்லாம் சயின்டிஃபிக்காக இது நடக்குது. இந்த காற்று, இந்த பிராணன் அப்படிங்கிறது ஜென்ரலாக கீழே இருந்து மேல் நோக்கி இயங்குகின்ற காற்று அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அருளாளர்கள் அதை பார்த்துருக்காங்க. காற்று ஒன்று இருக்கு, அதுல பிராணன்னு ஒரு வகை 10ல் 1 இருக்கு. அது மேல் நோக்கி இயங்குது, அது உயிரோட கலந்து இயங்குது. அது இயங்குறது நின்றுச்சுன்னா உயிர் இயங்குறது நிற்கிறது மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு தான் உயிரோட இருக்காரா இல்லையா, பல்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. பல்ஸ் இங்கிலீஷில் டாக்டர்ஸ் நர்ஸ் வந்து பார்க்கும்போது பல்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. பல்ஸ் இல்லை, பல்ஸ் ட்ராப் ஆயிடுச்சு, அவ்வளோதான், வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுங்க அப்படிம்பாங்க. என்ன டாக்டர் 10 நாளாக வச்சுருந்து வைத்தியம் பார்த்தோம், இப்போ இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்களே. வயதாயிடுச்சு இல்லையா, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கு எம்பிபிஎஸ் எம்டி எல்லாம்? அதை அட்மிட் பண்ணும்போதே சொல்ல வேண்டியதானே. ஓகே, இந்த காற்று மேல் நோக்கி இயங்கும் மற்ற 9 வகை வாயுக்களுக்கும் இதுதான் மூலமான காற்று. இதன் இருப்பிடம் இதய பகுதி எனப்படும் அநாகதம். இந்த பிராணன் உடலை விட்டு போய்விட்டால் உயிர் போய்விட்டது என்று சொல்லுகின்றோம், பிராணன் போய்விட்டது என்றும் வழக்கத்திலே சொல்லுவார்கள். பிராணம் போகுதுப்பா, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனா எனக்கு பிராணம் போயிடுது அப்படின்னு சொல்கிறோம். பிராணம் போகுதுன்னா என்ன அர்த்தம் தெரியாமலே சொல்லிக்கிட்டு இருக்கோம். பிராணன்னா என்னன்னே தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே எப்போதும் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, எனக்கு பிராணம் போகுது அப்படின்னு சொல்கிறேன். இவ்வளோ வயசாயிடுச்சு, பிராணன்னா என்னன்னு தெரியாது எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறேன். இந்த பிராணன்னா என்னன்னு இதைத்தான் படிக்கிறோம். ஓ, இது மேல் நோக்கி இயங்கும் காற்று, இதுக்கு ஜூனியர் 9 பேர் இருக்கிறாங்க, இவர் தான் முதலமைச்சர், மற்றவங்கள்லாம் துறை அமைச்சர்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த பிராணன் இதோட இருப்பிடம் எங்கே, நார்மலாக எங்கே இருக்கும், செயல்படும் பொழுது எங்கே இருக்கும்ன்ற அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க நம்ம அருளாளர். நார்மலாக இப்போ பஸ் பார்க்குறோம், ரோட்டில் போய் நின்னீங்கன்னா பார்க்கலாம், நிறைய பஸ், கவர்மெண்ட் பஸ்ஸஸ் போயிட்டு இருக்கும். சரி, இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா அது டெப்போலேருந்து வரும். டெப்போவில் பஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் டெப்போலையே இருக்குமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. அதோட என்ன சொல்கிறது, ரெஸ்டிங் பிளேஸ், பார்க்கிங் பிளேஸ் டெப்போவில் இருக்கும். காலையில் 5 மணி ஆனால் அது அந்தந்த போர்டை மாட்டிக்கிட்டு அங்கங்கே கிளம்ப ஆரம்பிச்சு. அதுபோல் பொதுவாக இதோடைய இருப்பிடம் இதய பகுதியில் இருக்கும். ஆனால் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலே எங்கும் செயல்பட்டு கொண்டிருக்குங்கிறத எல்லாம் அந்த அளவுக்கு பகுத்து அறிந்திருக்கிறார்கள் நம்முடைய அருளாளர்கள், திருமூலர், மற்ற 26 ஆசிரியர்கள். இதைத்தான் நமக்கு படித்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிராணன்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுதான் உயிரையே இயக்குகிற காற்று. இந்த காற்றின் முக்கிய வேலைகள் பசி, தாகம் ஆகியவற்றை ஏற்படுத்துவது. தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு தாகத்தை உண்டாக்குறது, ட்ரைனஸ். அதுபோல் வயிற்றுக்கு எனர்ஜி தேவை இல்லையா, உடலுக்கு உணவு தேவைப்படுகிறது, அதுக்கு அந்த பசியை தூண்டுவதும் இந்த காற்றுடைய வேலை.
மற்றும் மூளையை செயல்பட வைப்பது, இதெல்லாம் இன்னும் பல வேலைகள் இது செய்து, இருந்தாலும் குறிப்பாக முக்கியமான ஒரு 3 வேலைகளை நான் இங்கே கொடுத்துருக்கிறேன். இந்த இந்த காற்றுல நமக்கு இந்த காற்றை நன்றாக செயல்பட வைக்க வேண்டும். எனக்கு பசி எடுக்க மாட்டேங்குது, எனக்கு எப்போ வேணும், எப்போ பார்த்தாலும் பசிச்சுக்கிட்டே இருக்கு, இப்போத்தான் சாப்பிட்டேன், பிளேட் கழுவி வைக்கல, திரும்ப பசிக்கிற மாதிரி இருக்கு. அதுபோல பசி சம்பந்தமான குறைபாடுகள், தாகம் சம்பந்தமான குறைபாடுகள், மூளை சரியா வேலை செய்யலைங்கிற குறைபாடுகள், ஞாபக சக்தி குறைவாக இருக்கின்ற குறைபாடுகள், இப்படி இருக்கின்றவர்கள் எல்லாம் இந்த பிராணனை நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண, ஃபிசியோதெரப்பி பண்ணுற மாதிரி பிராணனுக்கு ஃபிசியோதெரப்பி பண்ணினோன்னா நல்லா செயல்படும், நல்லா நம்ம செயல்படுவோம், அவ்வளோதான். அதுக்கு ஒரு முத்திரை பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, கட்டை விரல், இந்த கட்டை விரல் தம், கட்டை விரல் நுனியை, சுண்டு விரல் லிட்டில் ஃபிங்கர் மற்றும் ரிங் ஃபிங்கர் மோதிர விரல், இந்த ரெண்டோடைய நுனிகளும், இதோடைய டிப்பு இதோடைய டிப்பு, இது ரெண்டும் வந்து கட்டை விரல் இங்கே இருக்குது, இது ரெண்டும் வந்து இது டச் பண்ணணும், வேற ஒன்றும் கிடையாது, பெரிய சயின்ஸ் எல்லாம் ஒன்று. இந்த ரெண்டும் இந்த இதில் வந்து தொடரும், அவ்வளோ. கொஞ்ச நேரம் நீங்கள் இப்போவே இந்த வகுப்பு நடக்கும் பொழுதே நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள். பலவிதமான புது உணர்வுகள் நம்ம உடம்புல தோன்றுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். உங்களுக்கு பல சந்தேகங்கள் வரும். இப்போ ஐயா வலது கையிலையா இடது கையிலையா, நீங்கள் காமிச்சது எங்களுக்கு இடது கை மாதிரி தெரியுது, இப்போ எதில் பண்ணணும்னு சொல்லுங்கள். கையில் மட்டும் பண்ணணுமா, கால்லையும் பண்ணணும்? ஐயா இது எவ்வளோ நேரம் பண்ணணும், இது சாப்பாட்டுக்கு முன்னாடி பண்ணணுமா, சாப்பாட்டுக்கு அப்புறம் பண்ணணுமா, இது பெண்கள் பண்ணலாமா இல்லை ஆண்கள் மட்டும்தான் பண்ணலாமா, குழந்தைகள் பண்ணலாமா, வயதானவங்க பண்ணலாமா? வைக்கிறது 2 விரல், சந்தேகம் 1000 சந்தேகம் இருக்கும். உங்களுக்கு என்ன சந்தேகம் இதில் வந்தாலும் அப்படி செய்யலாம். சந்தேகத்துக்கு பதில் என்ன, கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடியே நான் பதில் சொல்லிடுறேன். உங்களுக்கு என்ன சந்தேகம் இதில் வந்தாலும் அப்படி செய்யலாம். ஐயா காலையில் செய்யலாமா, செய்யலாம். மாலையில் செய்யலாமா, செய்யலாம். ஆஃப்டர் ஃபுட்டா செய்யலாம், பிஃபோர் ஃபுட்டா செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். ஆக அருமையான எளிமையான ஒரு முறையிலே நம்மளுடைய உயிர் காற்றை இயக்கக்கூடிய ஒரு சுவிட்ச் இங்கே இருக்கு. அடுத்தது அபானன் அல்லது தமிழிலே மலக்காற்று அல்லது கழிவு காற்று. மலம் என்ற கழிவு காற்று, நம்முடைய கழிவுகள் உடம்புல நம்ம இங்கேருந்து போகுது, அது கிராவிட்டினால கீழே போகுது. இறைவன் எப்படி படைச்சிருக்கான் பாரு, வாயை இங்கே வச்சு வயிற்றை கீழே வச்சிருக்கான். ஒருவேளை வாயை கீழே வச்சு வயிறு மேலே வச்சிருந்தான்னா எப்படி? வயிறு கீழே இருக்கு, இது வழியாக தான் நான் இட்லி கொடுக்கணும், தோசை கொடுக்கணும், ஆனால் என்னுடைய சிறுகுடல் பெருகுடல் எல்லாம் இதுக்கு மேலே இருக்கும். அப்போ இங்கேருந்து எப்படி இது ஏறும்? பூமியோட ஈர்ப்பு விசை என்ன பண்ணுது, எல்லாத்தையும் கீழே தான் இழுக்குது. ஈர்ப்பு விசைக்கு மேற்பட்டு ஒன்று செயல்படணும், அது கஷ்டமாக இருக்கும். அதனால் போட போட உள்ளே போகிற மாதிரி வாயை மேலே வைத்து குடலை கீழே வைத்திருக்கிறான்னு சொல்கிறேன். எவ்வளோ பார்த்து 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 திங்க் பண்ணி கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்து இப்படி வச்சு பார்த்து நம்ம ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறோம்ல, செல்ஃபி, அப்படி பார்த்து பார்த்து இறைவன் நமக்கு பண்ணியிருக்கிறான். நமது உடலில் உண்டாகும் கழிவுகளான மலம், சிறுநீர், சாலிடு, லிக்விட், மலம் அல்லது சிறுநீர் போன்றவைகளை அழுத்தம் கொடுத்து கீழ் நோக்கி தள்ளும். எவ்வளோ ரொம்ப முக்கியமான காற்று பாருங்க. இந்த காற்று சரியாக வேலை செய்யாமல் ஆயிரக்கணக்காக மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆயிரக்கணக்கான நம்ம மாணவர்களே. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு அப்படிம்பாங்க. சில பேர் ஜென்ஸ் வந்து எனக்கு ஸ்மோக் பண்ணாதான் மோஷனே வரும் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த மழை காற்று, அபானன் காற்று சரியாக வேலை செய்யவில்லை, அதை நீங்கள் சரியாக வேலை செய்ய வைக்கணும். அவ்வளோ எவ்வளோ எளிமையாக இருக்கு பாருங்க. குழந்தை பேறு நேரத்தில் குழந்தையை கீழ் நோக்கி அழுத்தி வெளியே வர செய்யும். நார்மல் டெலிவரி டெலிவரி ஆகும் பொழுது இந்த குழந்தை வெளியில் வரணும் இல்லையா, அதுக்கு இந்த காற்று வேகமாக செயல்பட்டு அதிகமான காற்றை வாங்கி எல்லா காற்றையும் வச்சு குழந்தைய கீழே அழுத்தி வெளியில் வர வைக்கிற பணியை இது செய்கிறது. அதாவது நம்ம குழந்தையா இருந்து நம்ம இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்று நம் தாயின் உடலிலே இந்த காற்று நமக்கு வேலை செய்து நம்மை வெளியே கொண்டு வந்து, நாளை
பெண்களாக இருந்து நாம் இன்னொரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது இந்த காற்று நமக்கு வேலை செய்யுது. எப்படி ஒரு முக்கியமான காற்று பாருங்க. இப்போ எல்லாமே சிசேரியன் அப்படிங்கிறது நார்மல் ஆயிடுச்சு. அப்படி நார்மல் டெலிவரி, சிசேரியன் வந்து அப்நார்மலாக இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு, சிசேரியன் தான் நார்மல் ஆயிடுச்சு. நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுன்னா அது அப்நார்மலாக இருக்கும். அப்படியா, நார்மல் டெலிவரியா, அது எப்படி? அப்படி ஆயிடுச்சு. இந்தியாவில் மெடிசின் என்பது ஆயுஷ், ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி. இந்த மெடிசினுக்கு இப்போ இந்தியாவில் என்ன பேருன்னா, இது ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் வச்சுக்கிறது. மெயின் என்ன அப்படின்னா அலோபதி, இங்கிலீஷ் மெடிசின் ஆயிடுச்சு. அது போல தான் இதெல்லாம். இந்த காற்று ஒரு குழந்தைய டெலிவரி பண்ணும்போது அந்த குழந்தை பிரசவ வலி என்று சொல்வார்களே, பெற்றவளுக்கு தான் தெரியும் வலி என்று சொல்வார்கள். சினிமாவில் காமிக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. பெற்றவளுக்கு தெரியும் வழி. அந்த 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 நேரத்திலே தாய்க்கு உதவியாக இருக்கின்றது இந்த அபானன். இதுபோல அன்றாட நம்ம வாழ்க்கைக்கு மோஷன் வர வேண்டும், யூரின் போக வேண்டும் என்கின்ற உணர்வை நமக்கு கொடுத்து அதை வெளியே தள்ளுகின்ற கருணையை இந்த காற்று செய்கின்றது. கான்ஸ்டிபேஷன், யூரினரி ப்ராப்ளம்ஸ் உள்ளவர்கள் இந்த முத்திரை மூலம் சரி செய்து கொள்ளலாம். இதுக்கு என்ன முத்திரை என்ற எல்லாமே ஈஸியான முத்திரை. தம்பு தான். முதல் முத்திரைக்கு இந்த 2 விரலை வைக்கணும், அதாவது 1 and 2. ரெண்டாவது முத்திரை நம்ம படிக்கிறதுக்கு 2 and 3. என்ன கொடுத்துருக்காங்க? கட்டை விரல் நுனியுடன் நடு விரல் மற்றும் மோதிர விரல்களின் நுனியை சேர்த்து வைக்க வேண்டும். அவ்வளோதானே. முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபிங்கர், செகண்ட் ஃபிங்கர் வச்சோம் போனதுக்கு பிராணனுக்கு. இது அபானனுக்கு செகண்ட் அண்ட் தேர்டை வைக்கிறோம். 1 எடுத்துட்டு 3 வைக்கிறோம். எளிமையான மெடிசன். 2 வச்சு பாபா முத்திர மாதிரி இருக்கு, ரஜினிகாந்த் வைக்கிற மாதிரி இருக்கு. கட்டை விரல் நுனியுடன் நடுவிரல் மற்றும் மோதிர விரல்களின் நுனியை சேர்த்து வைக்க வேண்டும். மற்றபடி 2 விரல்களும் நீட்டியபடி வைக்க வேண்டும். இப்படி வைத்தால் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், யூரினரி ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. யூரின் போகும்போது ஃபுல்லாக போகணும். அது பாதியாக போய்கிட்டே இருந்தால் தங்கிக்கிட்டே இருந்ததுன்னாக்கா பழைய தண்ணியில் புது தண்ணியை ஊற்றினா இதுவும் பழைய தண்ணி ஆகிடுற மாதிரி நமக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம யூரின் போகணும்னு நினச்சோன்னா யூரினை முழுவதும் வெளியே போக்குவதற்கு இந்த அபானன் நமக்கு உதவி செய்யும். மோஷன் போக வேண்டும் என்றால் மோஷன் போகணும், மோஷன் முழுவதும் போகணுங்கிறதுக்கு அபானன் நமக்கு உதவி செய்கிறான். அப்பா அப்பானா ஒழுங்காக வேலை செய்ப்பா. ஒரு 15 நாள் 20 நாள் நமக்கு மோஷன் போகலை, யூரின் போகலைன்னா என்ன ஆகும்னு சொல்லுங்கள். எந்த டாக்டரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. அபானன் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். ஆக தினந்தோறும் அபானா, கைலை மலையானே போற்றி போற்றி, அபானா போற்றி போற்றி, பிராணா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லணும். அடுத்தவர் வியானன் ஒருத்தர் வர்றார். வியானன் என்பவர் தொழில் காற்று, வேலை செய்கிறவர். மூளை இடும் கட்டளைகளை உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் கொண்டு செல்லும். இதோட வேலை அதுதான். மூளை ஒரு கட்டளை இட்டுதுன்னா காலை தூக்கு அப்படின்னு சொன்னா காலை தூக்க வைக்கிறது இந்த காற்று. அதுக்குள்ள நுணுக்கமா இது நடக்குது. இதுக்குள்ள நாடிகளுடைய வேலை இருக்கு. அதை அடுத்த வாரம் படிப்போம். இந்த காற்று என்ன பண்ணுது? மூளை இடுகின்ற கட்டளைகளை அனைத்து உறுப்புகளுக்கும் கொண்டு செல்லும். நாம் உண்ணும் உணவின் சாரத்தை 72,000 வகை நாடிகளிலும் கலக்க வைக்கிறது இதுதான். இதன் இருப்பிடம் ஸ்பிளீன் எனப்படும் மண்ணீரல். இது செயல்படுவது மூளை சொல்றத அப்படியே சோல்ஜர் மாதிரி. இப்போ நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கார் ராஜ்நாத் சிங். பாகிஸ்தானுக்கு நமக்கும் எனி டைம் வார் வரலாம். ராஜ்நாத் சிங் ஓகே ஸ்டார்ட் வார், வி ஆர் லான்ச்சிங் வார் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் அங்கே பார்டரில் நிற்கிற எல்லாரும் கன் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ஃப்ளைட்ஸ் போகும், கப்பல் அங்கே போகும், எல்லாம் சண்டை போடுவாங்க, ராக்கெட்டை லான்ச் பண்ணுவாங்க, அதெல்லாம் நடக்கும். அதுபோல் ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இடுகின்ற கட்டளைகளை பார்டர் முழுவதும் பண்ண போகின்ற நம்மளுடைய போர் வீரர்களைப் போல இந்த வியானன் என்கின்ற காற்று மூளையாகிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை காலில் சுண்டு விரல் நெகம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறது இவனுடைய வேலை. ஒருத்தன் நம்ம கிடைச்சான். இல்லைன்னா மூளை சொல்லுது ஓகே காலை தூக்குன்னு சொல்லுது, கால் தூக்காது. போலியோ அட்டாக் ஆகி ஏதாவது ஃபிக்ஸ் இருந்தாலோ அது போல் எப்படி ஆகிடுறோம் இல்லையா, அது போல் அது பாட்டு கால் தூக்கு அப்படின்னு மூளை சொல்லும், கால் தூக்காது. ஓகே நமச்சிவாயை சொல்லு அப்படின்னு மூளை சொல்லுது, ஆனால் வாய் நமச்சிவாயை சொல்லாது. ஏன்? இது சரியாக வேலை, இது கொண்டு போய் சேர்க்கலை அப்படின்னு அர்த்தம். அப்படியா? அப்போ இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னா அதுக்கு நான் உங்களுக்கு முத்திரை சொல்லித்தரேன்.
ஃபர்ஸ்ட் முத்திரை 1 and 2, செகண்ட் முத்திரை 2 and 3, தேர்ட் முத்திரை 3 and 4. கட்ட விரலோட தேர்ட் ஃபிங்கரையும் ஃபோர்த் ஃபிங்கரையும் வைக்கணும். என்ன முத்திரை இது? வியாழனுக்கான முத்திரை. கட்டை விரலால் நடுவிரல் மற்றும் ஆள்காட்டி விரல்களின் நுனியை தொடுதல். மற்ற 2 விரலும் அது பாட்டுக்கு இருந்து ரெண்டும் தொடணும். தெரியுதா? தொட்டா அப்படி தொட்டு வச்சு சும்மா தொட்டு வச்சுக்கோ. என்னத்தையா சினிமாவை பார்க்குறோம், கதையை பார்க்குறோம், பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம், நடந்து போகிறோம், வாக்கிங் போகிறோம், சும்மா கொஞ்ச நேரம் இப்படி முடியாதா? நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்க முடியாதா? இதுக்கு ஃபீஸ் கிடையாது. எம்ஆர்ஐ, இசிஜி, எக்ஸ்ரே ஃபீஸு அது மாதிரிலாம் கிடையாது. எளிமையான ஒரு வியாதி வராமலும் நம்ம பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக உதானன் என்கின்ற ஒளி காற்று, சவுண்டு. உடம்புல சவுண்டு என்ன? பேசுறது தானே சவுண்டு. பேசுறதுல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை சரி பண்ணக்கூடியவர் உதானன்கிறவர். இதன் முக்கிய பணி நமது குரல் நாண்களை அதிரச் செய்து ஒளியை ஏற்படுத்துவது. நான் அந்த வகுப்பை உங்களுக்கு நடத்தணும். நான் சொல்றது சத்தமா வர்றதுனால அந்த சத்தத்துல இருந்து மைக்குக்கு வந்து, மைக்ல இருந்து நெட்வொர்க் வந்து, நெட்வொர்க்ல இருந்து சேட்டலைட் போயிட்டு, சேட்டலைட்ல இருந்து உங்களுடைய சிம் கார்டுக்கு வந்து உங்க மொபைலுக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த சத்தம் எனக்கு வெளியில வரல. உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐயா ஆடியோ கேட்கல அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த சத்தம் வெளியில வர்றதுக்கு அந்த உதானன்கிற ஒரு காற்று வேலை செய்யுது. இதன் முக்கிய பணி நமது குரல் நாண்களை அதிரச் செய்து ஒளியை ஏற்படுத்துவது. நாம் பேசுவதற்கு இதுதான் துணை செய்கிறது. இது மேல் நோக்கி செயல்படும் வாயு. இதோட இயற்கையான இது என்னன்னா, விட்டாக்க மேலே போயிடும். இப்போ நீங்கள் பலூன்லாம் சில பலூன் பார்த்துருப்பீங்க. ஒரு பலூனை காற்று இல்லாமல் போட்டால் கீழே தான் வரும். காற்று ஊதி விட்டாலும் கீழே தான் வரும். கொஞ்சம் நம்ம பறக்க விட்டாலும் கொஞ்சம் நேரம் கழித்து அது கீழே தான் வரும். ஐ திங்க் நைட்ரஜன் காற்று, நைட்ரஜன் ஏர் ஃபில்லப் பண்ணி பலூனை விடுங்க. விட்டால் அது திரும்ப கீழே வராது, மேலே போயிட்டு. என்னையா இதுவும் காற்று ஊதுனது தான், இதுவும் காற்று ஊதுனது தான், இது கீழே வருது, அது மேலே வருதுன்னா அது நைட்ரஜன் ஃபில் பண்ணியிருக்கு, அதனால அது மேலே போகுது. ஏன்? நைட்ரஜனுடைய குணம் அதுபோல் இந்த காற்று இயல்பு, இதோடைய இயல்பு குரல் நாண்களை அதிர வைத்தாலும் மேல் நோக்கி வெளியில தள்ளக்கூடிய காற்று இது. இது என்னென்னவெல்லாம் பண்ணுது? குரல் நாண்கள்ங்கிறது ஒரு மெயினான பணி. ஒரு முதலமைச்சர் இருக்காரு, முதலமைச்சருக்கு வந்து என்ன பணி அப்படின்னா, அவரு தமிழ்நாட்டை ஆள்வது அப்படின்னு சொல்றோம். ஆனால் அதுக்குள்ள அவருக்கு இன்னும் நிறைய சின்ன சின்ன வேலைகள்லாம் அவர் செய்கிறார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் தான் பொறுப்பு. முக்கியமான துறைகள், இப்போ பிரதம மந்திரியை எடுத்தோம் அப்படின்னா எல்லா துறையும் யார்கிட்ட வேணாலும் கொடுப்பார். வெளியுறவுத்துறை அமைச்சர், உள்உறவுத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர், கல்வி அமைச்சர், மேல் கல்வி அமைச்சர், மிடில் கல்வி, 36 மினிஸ்டர் வச்சிருப்பார் அவர். ஆனால் முக்கியமான துறைகள் ஸ்பேஸ் ரிசர்ச், அட்டாமிக், அணு ஆயுதம் சம்மந்தப்பட்டது, இது ரெண்டும் அவர் கையில் தான் இருக்கும். வேறு யார்ட்டையும் கொடுக்க மாட்டார். அதை நம்ம சொல்ல வேண்டாம். பேர் பிரதம மந்திரி தான், ஆனால் சில துறைகளை அவர் தான் வச்சிருப்பார், வேறு யார்ட்டையும் கொடுக்க மாட்டார். அதுபோல் இது குரல் நாண்களை அதிரச் செய்து குரல் ஒளியை உண்டாக்குகிற காற்றாக இருந்தாலும் அதோடைய செயல்பாடுகள் எல்லாம் இன்னும் நமக்கு எப்படி வருதுன்னா, நமக்கு ஏப்பம் வருது அப்படின்னா அது இந்த காற்று தான் காரணம். ஏப்பம் வரும்போது காற்று வெளியில வருதுல்ல, அந்த காற்றுக்கு பெயர் உதானன் என்கின்ற காற்று. வாமிட் பண்றோம். வாமிட் பண்றது நல்லதா கெட்டதா? வாமிட் கெட்டது. உடனே ஒரு டேப்லெட்டை போட்டு அதை ஸ்டாப் பண்ணிடுவோம். இதுதான் நமக்கு புதிய முறை, மாத்திரைகள் நமக்கு சொல்லி கொடுக்கறது. வாமிட் எதனால வருது? என்னுடைய உடலுக்கு ஏற்ற ஒன்று வேண்டும். இப்போ நான் உள்ள கொடுத்துருக்கிறது என்னுடைய உடலுக்கு ஒவ்வாதது, அதனால அது வெளியில வருது. உடல் அதை வெளியில தள்ளுது. அதை வெளியில தள்ளாம அப்படியே உள்ள போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படியே இருந்ததுன்னா நம்ம உடலுக்கு கெடுதல் இல்லையா? ஆக இந்த உதாரணம் என்ன பண்றான்? நோ திரசாமே, நீ சும்மா ஆசைப்பட்டு அல்வாவா சாப்பிடாத, நிறைய அல்வா சாப்பிட்ருக்க, உனக்கு இது ஒத்துக்காது அப்படின்னு அவனே திங்க் பண்ணி, அவனே வேலை செஞ்சு, அவனே ஒரு வாந்தியை உண்டாக்கி, அவனே வாமிட் பண்ண வைக்க. நம்ம என்னதான் லெமன் கையில் வச்சிருந்தாலும், அதுக்குன்னு என்ன வச்சிருந்தாலும் வாமிட் பண்ண வைக்கிறான். இப்போ இந்த உதாரணனுக்கு நம்ம மேல எவ்வளோ கருணை பாருங்க. உதாரணனுக்கு ஒரு போற்றி அப்படின்னு சொல்லிக்குவோம். நமக்கு விக்கல் வருவது, விக்கல் எப்போ வரும்? நம்ம சாப்பிடும்போது சாப்பாடு உணவு குழாய்க்கு போகணும்.
வாங்குற மூச்சு காற்று உள்ள போய் அது லங்ஸுக்கு போகும். சாப்பிடும்போது சாப்பாடு இட்லி தோசையெல்லாம் லங்ஸுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டும் ஒரே வழியா தான் போகுது. அது லங்ஸுக்கு போகணும், இது குடலுக்கு போகணும். கேட்டு ஒன்று தான். இந்த கேட் வழியா தான் ரெண்டும் போகும். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, சாப்பிடும்போது பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிடும்போது பேசும்போது என்ன ஆகுது, இந்த காற்று குழாயில போயிட்டு உணவு ஒன்று ஒரு சாதம் அது உள்ள போச்சு அப்படின்னா நமக்கு அப்படின்னு சொல்ல உடனே பெரியவங்க யாரோ நினைக்கிறாங்க, உடனே நீ நினைக்கல, நினைக்கிறதுனால இல்லை, உணவு காற்று குழாய்க்குள்ள உணவு குழாய்க்குள்ள போக வேண்டிய பொருள் காற்று குழாய்க்குள்ள போகுது, அதனால விக்கல் வருது, இருமல் வருகிறது. இதெல்லாம் நம்ம உடம்புல ஒவ்வாத காரியங்கள், நார்மலா நடக்கிறத விட தவறாக நடக்குது அப்படின்னா உடனே உதாரணன் கன் எடுத்துக்கிட்டு நோ 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 வெளில போ அப்படின்னு சொல்றது உதாரணனுடைய வேலை. இந்த உதாரணனுக்கு ஒரு முத்திரை, இவன் எத்தனாவது லைன்ல வர்றான், 4வது லிஸ்ட்ல இருக்கு இல்லையா? பிராணன் பிராணன் அபானன் வியானன் உதாரணன். 4வது ஆளுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டுக்கு 1 2, செகண்டுக்கு 2 3, தேர்டுக்கு 3 4, 4வது ஆளுக்கு என்ன பண்ணணும், உதாரணனுக்கு கட்டை விரல் நுனியுடன் ஆள்காட்டி விரல் நுனியை சேர்த்து வைக்க வேண்டும். ஓகே. பின் நடு விரல் நுனியை ஆள்காட்டி விரலின் நகத்தின் மீது வைக்க வேண்டும். ஒன்று மேலே ஒன்றா வைக்க. அதை கொஞ்சம் இறக்கி வச்சோம் அப்படின்னா 3வது முத்திரை. போன முத்திரைக்கு இது ரெண்டையும் வைக்கணும்னு சொன்னோம். இந்த முத்திரையில் இந்த ஃபிங்கர் இண்டெக்ஸ் இந்த ஆள்காட்டி விரல் தொடணும். இது மிடில் ஃபிங்கர் நடு விரல் அது மேலே ஏறி உட்காரும். இப்படி இருக்கணும் பார்க்க. அடுக்கு மாடி வீடு கட்டுவோம் இல்லையா, எங்கேயாவது கோயிலுக்கு போனால் 3 கல் கிடைச்சா போகிறோம், ஒரு கல் இருந்தாலே போகிறோம், அதை எடுத்து வச்சோன்னா வீடு கட்டிடலாம். நிறைய கல்லை எடுத்து கட்டணும் அப்படின்னா, திருப்பதியில் அப்படி கட்டணும் அப்படின்னா வீடு கட்டிடலாம். மாடி வீடு 7 மாடி வீடு கட்டலாம் அப்படின்னு. அதுபோல் மாடி வீடு மாதிரி இதை வைத்தோம் என்றால் உதாரணன் என்கின்ற காற்று தடையில்லாமல் சிறப்பாக செயல்படும். அது சம்பந்தமான பணிகள் சிறப்பாக நடக்கும். உதாரணனுக்கு நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணி கொடுத்துருக்குற மாதிரி. இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாரு, வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க, டயட் கண்ட்ரோல் பண்ணுங்க, கீரை சாப்பிடுங்க, வெஜிடபிள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த உதாரணனை ஒழுங்காக செயல்பட வைக்கிறதுக்கு இந்த முத்திரை நமக்கு உதவி பண்ணுகிறது. அடுத்தது சமானன், பேர்லேயே சம பண்ணுறவர்னு வருது, சமானன் சமாதானம் பண்ணுறவர்னு நினைக்கிறேன். சமானன் என்ற நிறவு காற்று, ஜேசிபியை வச்சு சமமாக பண்ணிடலாம். ஒரு இடத்துல மேடாக இருக்குது, ஒரு பக்கம் பள்ளமாக இருக்கிறது, நம்ம வாங்குகிற இடத்துலையோ நம்ம தோட்டத்துலையோ அப்படி இருந்தால் என்ன பண்ணுறோம், மேட்டை கரைச்சி பள்ளத்தில் தள்ளி அதை சமப்படுத்துகிறோம். அதுபோல் இவன் என்ன பண்ணுறான், நிறவு காற்று என்று பெயர், நிறவி பண்ணுறது. நாம் உண்ட உணவு செரித்தவுடன் இரத்தத்திற்கும் மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் நிறவி, அதாவது பகிர்ந்து அனுப்பும் வேலையை செய்கின்றது. எல்லாம் தாயா இருந்தா தெரியும். ஏதோ ஒரு நல்ல சமையல் இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க, கேசரி பண்ணியிருக்கிறாங்க, கொஞ்சம்தான் இருக்குது, இல்லை ஏதோ வாங்கிட்டு வந்தது கொஞ்சம்தான் இருக்குது, ஆனால் 3 பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணும், வீட்டுக்காரருக்கும் கொடுக்கணும், மாமியார் மாமனாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அதையே பாகு பிரிவினை பண்ணுவாங்க, பங்கு போடுவாங்க, யாருக்கு கூட கொடுக்கணும், யாருக்கு குறைச்சி கொடுக்கணும். அந்த வேலையை சமானன் செய்கிறான். ஒரு வீட்டில் தாய் என்ன பண்ணுறாங்களோ அதை சமானன் செய்கிறான். சமான வாயுவின் முத்திரை கட்டை விரலுடன் மற்ற 4 விரல்களையும் குவித்து இணைக்க வேண்டும். அப்படி வைக்கணும். ஒரு தாமரை முட்டு போல் வைக்க வேண்டும். அதான் இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இப்படி இருக்கும், உங்களுக்கு கேமராவில் தெரியறதுக்காக அப்படி வச்சுருக்கேன். தாமரை முட்டு போல வைக்க வேண்டும். இப்போ வச்சுட்டு விரல்களுக்கு இடையே ஒரு வெற்றிடம் உண்டாகும்படி செய்ய வேண்டும். சும்மா அப்படி அமுக்கி அப்படி போட்டு அழுத்தாமல் கொஞ்சம் அதெல்லாம் ப்ராக்டிஸில் வரணும். இப்படி ஒன்றா தான் இருக்கும், ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் ஒட்டாமலும் இருக்கும். ஒட்டியும் ஒட்டாமலும், ஒட்டியும் ஒட்டாமலும், ஒட்டியும் ஒட்டாமலும், அப்படியே கொஞ்சம் இதுக்கும் நடுவில் இப்படி விரிச்சிடாமல், ஆனால் அப்படி அழுத்திடாமல் அப்படி அப்படி தொட்டுக்கிட்டு இருக்கணும். நடுவில் ஒரு பேப்பர் நுழைச்சோன்னா பேப்பர் போகக்கூடாது, ஆனால் காற்று போகிற மாதிரி வைக்கணும். அது மாதிரி வைக்கணும். இதுவும் அது மாதிரி தொட்டும் தொடாமலும் இருக்கணும். இதுவும் தொட்டும் தொடாமலும் இருக்கும், இதுவும் தொட்டும் தொடாமலும், அப்படியே லைட்டாக எல்லாம் பட்டுக்கிட்டு இருக்கணும், ஆனால் எல்லாம் படாமல் இருக்கணும். அப்படி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பண்ணால் எனக்கு ஃபோன் பண்ணி அதோட பலனை சொல்லிடுவீங்க. இவ்வளோ பலன்களை கொடுக்கக்கூடியது
இந்த முத்திரை. அந்த விரல்களை வைக்கிறது தான். ஆனால் ஒரு வெற்றிடம் அதுதான் ரொம்ப முக்கியம். சூழ்ச்சி அதோட சூக்குமம்னு சொல்லுவாங்க, அதோடைய ரகசியம். நானும் தான் பண்ணி பார்க்குறேன், கையில சொன்னாருன்னு சொல்லி நானும் தினமும் அமுக்கிக்கிட்டே இருக்கிறேன், ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. அப்படி கிடையாது. அந்த வைக்கணும், வைக்கிற மாதிரி. அப்போ என்ன ஆகுது, சும்மா காத்து போகிறதுக்காக இல்லை, நமக்கு அந்த சென்ஸ் எல்லாம் இங்கே உண்டாக்குது. அதுபோல் நம்மளுடைய இந்த நரம்புகள் செயல்படுது. அந்த நரம்புகள் செயல்படுறதுனால நம்மளுடைய உடல் அப்படி செயல்பட போகுது. கட்டை விரலுடன் மற்ற 4 விரல்களையும் குவித்து இணைக்க வேண்டும். ஒரு தாமரை முட்டு போல வைக்க வேண்டும். விரல்களுக்கு இடையே ஒரு வெற்றிடம் உண்டாகும்படி செய்ய வேண்டும். இப்படி செஞ்சால் சமானன் சரியாக வேலை செய்து எதை எங்கே எவ்வளோ அனுப்பணும் அப்படிங்கிறத அந்தந்த நேரத்துக்கு அப்பப்போ அனுப்புவார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ நமக்கு உடலில் எந்த உறுப்பு ரொம்ப டாப்பாக வேலை செய்யணும் சொல்லுங்க, இல்லையா? இதுக்கு தான் இப்போ ரொம்ப அண்டர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இதுதான் இப்போ ஹைலைட் ஆகியிருக்கு. இந்த வகுப்பு முடிகிற வரைக்கும் இந்த மூளைக்கு தான் நிறைய எனர்ஜி தேவைப்படுகிறது. அப்போது ஐயா எனக்கு காலில் விரல் நெகம் வளரணுமே, அந்த நெகம் அப்புறம் கிளாஸ் முடிஞ்சோடனே வளர்ந்துக்கிட்டு இப்போ மூளைக்கு போகணும். ஓகே, எல்லாத்தையும் இந்த பக்கம் டைவர்ட் பண்ணி இப்படி பண்ணி டிராஃபிக் போலீஸ் பண்ணுற மாதிரி எந்த நேரத்தில் எதுக்கு எது தேவையோ. இப்போ நல்லா சாப்பிட்டுட்டோம், படுத்து தூங்கும் பொழுது மூளைக்கு அதிகமாக போக வேண்டியதில்லை, டைஜஷனுக்கு போக வேண்டியது இருக்குது. அப்போது அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி இந்த பக்கம் எல்லாரும் அங்கே போகிறவங்களாம் இங்கே போங்க, இது ஒன் வே ஆகிடுச்சு, இப்போது இதில் போங்க அப்படின்னு டிராஃபிக் எப்படி மாற்றுறாங்களோ அப்படி மாற்றி பிரித்து சமப்படுத்தி அங்கங்கே கொடுக்கறது இவனுடைய வேலை. இது இவனுடைய டிபார்ட்மெண்ட். சமானன் போற்றி. நாகன் என்ற தும்மல் காற்று, நாகன் ஒருத்தர் இருக்கான், அவன் தமிழில் தும்மல் காற்று என்று பெயர். உடலில் சேர்ந்த நீர் கழிவுகளை நச்சுக்களை வெளியேற்றும். ஏதோ ஒரு வைரஸ் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா உடனே தும்மல் அதை வெளியில் கொண்டு வந்துடும். தும்மல், இருமல், வாந்தி எடுத்தல் போன்ற வேலைகளை செய்ய இந்த நாகன் என்கின்ற காற்று பயன்படுகிறது. இந்த முதல்ல 5 காற்றுகளுக்கும் நான் ஒன்னொன்றுக்கும் தனித்தனியாக முத்திரையை கொடுத்துருக்குறேன். அது நம்ம மெயினான ஃபங்க்ஷன் அதில் இருக்கிறது. இந்த 6, 7, 8, 9 அப்படிங்கிற காற்றுக்களுக்கெல்லாம் சேம் ஆர்டரில் 1வது இதுக்கு என்ன கொடுத்துருக்குறேனோ அதையே நீங்கள் 6க்கு பயன்படுத்தலாம். 1, 6, 2, 7, 3, 8, 4, 9 இந்த காற்றுக்கும் அதே முத்திரை பலன் தரும். அப்போது இந்த நாகன் என்கின்ற தும்மல் காற்று உடம்புல ஏதாவது நச்சுக்கள் வருகிறது, உள்ளுக்குள்ளே போகலான்னு நினைக்குது, கொரோனா வைரஸ் உள்ளே போகுது அப்படின்னா தும்மல் வரும். தும்மலுக்கு உடனே மாத்திரை வாங்கி போட்டு தும்மலை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. தும்மலை ஸ்டாப் பண்ணால் என்ன ஆகும்? நாகன் என்ன பண்ணுவான், எக்கடை கெட்டுப்போ அப்படின்னு விட்டுட்டு அவன் பாட்டுக்கு பேசாமல் இருக்கு. உன் உடம்புல நான் பிறந்ததுலேருந்து நான் இருக்கிறேன், நீ என்னைய நம்பலை, முந்தானத்து மெடிக்கலில் இருக்கிற ஒரு கம்பவுண்டரை நம்புற, நீ போ, ஒளிஞ்சு போ, எப்படியோ கெட்டுப்போ அப்படின்னு சொல்லி இது அமைதியாயிடும். ஒரு தடவை அமைதியாகும், அடுத்த முறையும் நம்மளை காப்பாற்ற முயற்சி செய்யும். அப்போது நம்ம ஒரு டேப்லெட்டை போட்டு சுமார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க, அடுத்த முறை ஐயா உங்களுக்கு ஆபத்து வருது அப்படின்னு அது பண்ணி சுமார் நான் பார்த்துக்கிறேன்னு இன்னொரு மாத்திரையை போடுவோம். அப்புறமா என்ன ஆகும், 3 முறை ஒரே மாதிரி, 4 முறை எப்படியும் டேப்லெட் போட்டு சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான். நம்ம எதுக்கு முயற்சி பண்ணணும்னு அது பேசாமல் இருந்தோம். பேசாமலே கொஞ்ச நாள் இருந்தால் என்ன ஆகும், அது மழுங்கி போயிடும். அப்புறம் அது வேலை செய்யாமல் போயிடும். இப்போ டாக்டர் என்ன பண்ணுவார், அந்த டோஸ் உங்களுக்கு பத்தாது, இப்போ ஒரு ஆப்ரேஷனும் பண்ணிவிட்டு இந்த மாத்திரையை போட்டுக்கோங்கன்னு சொல்லுவார். ஆக ஒழுங்காக இவன் கூர்மன் வேலை செய்யும்போது, கிருகரன் வேலை செய்யும்போது தனஞ்சயனை தவிர மற்ற எல்லாரும் நமக்கு வேலை செய்யணும். நாகன் வேலை செய்யும்போது அவங்கள வேலை செய்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். 7வது காற்று கூர்மன் என்ற விழி காற்று. கண்ணுக்குன்னே ஒரு காற்று கொடுத்துருக்கிறார் சாமி. உள்விழி நீரை சரியான அழுத்தத்தில் வைத்திடவும். கண்ணு இருக்கு, கண்ணு ஆக்சுவலாக எங்கள் கண்ணு மூவ் ஆகிக்கிட்டு இருக்குல்ல, அப்படி பண்ணுறோம், இப்படி பண்ணுறோம், அப்படி பண்ணுறோம். மூக்கை அப்படி மூவ் பண்ணுங்க, மூவ் ஆகாது. ஏன், அது ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஆனால் கண்ணு இங்கே அப்படி மூவ் ஆகுது. மேலே பாரு, கீழே பாரு, அப்படியே அப்படி பாரு, அப்படியே லெஃப்ட் சைடில் ரொட்டேட் பண்ணு, ஓகே அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, எக்ஸசைஸ் அப்படி பண்ணு, கண்ணு அங்கே பாரு, அப்படியே இப்படி பண்ணு, கண்ணு இங்கே பாரு, அப்படி பண்ணு, எப்படி பண்ணு, அப்படிலாம் பண்ணால் கண்ணு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த மூவ் ஆகுறது ஒரு ஃப்ளோட்டிங்னு சொல்லுவாங்க. ஒரு வெற்றிடத்தில் மூவ் ஆனால் தானே மூவ் ஆக முடியும். இறுக்கி பிடிச்சிருந்தா மூவ் ஆகாது.
இதுக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கிறதுனால தான் மூவ் ஆகுது. அந்த ஸ்பேஸில் ஒரு அழுத்தம் இருக்கும், இல்லைன்னாக்கா அது மெயின்டைன் ஆகாது. இல்லைன்னா கண் அது பாட்டுக்கு வெளியில் வந்துடக்கூடாது, கண் உள்ளே போயிடக்கூடாது. ஒரு ப்ரெஷரில் ஒரு கரெக்டான ஆங்கிளில் இதை வச்சுக்கிட்டே இருந்தால் தான் கரெக்டாக இது பார்த்துக்கிட்டே இருக்கும். இதுக்குன்னு கூர்மன்னு ஒரு காற்று நமக்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறது. என்ன சொல்கிறாரு, சரியான அழுத்தத்தில் ஐ ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது, உடம்புல பிளட் ப்ரெஷர் ஒன்று இருக்குது, ஹார்ட் ப்ரெஷர் ஒன்று இருக்குது, பிரெயின் ப்ரெஷர் ஒன்று இருக்குது, ஐ ப்ரெஷர் ஒன்று இருக்குது. அப்படி அந்த ஐ ப்ரெஷரை சரியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு விழிகளின் அசைவிற்கு துணை புரிவதும் மகிழ்ச்சி, சோகம் மற்றும் விழிக்கு ஒவ்வாத நிலையினை ஏற்படுத்தும் சமயங்களில் கண்ணீரை வர வைக்கும். சில பேர் அழுந்துருவாங்க இல்லையா, ரொம்ப சோகமாக இருந்தாலும் அழுதுறோம், ரொம்ப சந்தோஷமா இருந்தா சிவபெருமான்னா எனக்கு அவ்வளோ உயிர். காலையில் ஒரு அம்மையார் வந்திருந்தாங்க எங்கள் ஆலயத்துக்கு, ஆபத்சகாயேஸ்வரர் ஆலயத்துக்கு. அவங்க இபியில் வேலை செய்கிறவங்க, புதுசாக இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிறாங்க. வந்த உடனே அவங்க போய் ஜாப்ல ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சிவன் கோயிலுக்கு போயிட்டு தான் போகணும்னு ஆபத்சகாயேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க. கரெக்டாக அந்த டைமில் நான் அங்கே இருந்தேன். அவங்களே ஏதோ என்னை கூப்பிட்டு பேசினாங்க. அப்படி பேசும்பொழுது அவங்க சிவண்ணா அப்படின்ட்டாங்க. சிவண்ணா என்னம்மா சொல்லுமா, பேசணும்னு சொல்கிறீங்க? இல்லை சிவண்ணா, சிவண்ணா எனக்கு அழுகாச்சியா வந்துடும் அப்படின்னு சொல்கிறேன். கண்ணில் தண்ணி கொட்டு. யார் வேலை செஞ்சா? கூர்மன் செய்கிறான். அம்மையாருடைய உணர்ச்சி என்ன, சிவபெருமானுக்கும் அவங்களுக்கு இருக்கிற உறவு என்ன, அதை எனக்கு வெளிப்படுத்துறதும் அதை கூர்மன் அந்த வேலையை செய்கிறான். கூர்மன் போற்றி. வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி அப்படிங்கிற மாதிரி தினந்தோறும் நம்ம 10 போற்றி சொல்லணும். அபானன் போற்றி, பிராணன் போற்றி, அபானன் போற்றி, உதானன் போற்றி அப்படின்னு தினந்தோறும் 10 போற்றி சொல்லணும். இப்போ என்ன பண்ணுறான், மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதும் கண்ணில் தண்ணி வரணும், சோகமாக இருக்கும்போதும் வரணும். அதுலேயே நம்ம அனுபவத்தில் கண்டிருப்போம், இந்த கண்ணில் இந்த பக்கம் தண்ணி வந்தால் என்ன, இந்த பக்கம் தண்ணி வந்தால் என்ன, ஒரு தண்ணி இனிக்கும், ஒரு தண்ணி உப்பு கரிக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நேரங்களில் ஐ ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறது, யாராவது நீங்கள் ஐ டாக்டர்கிட்ட, ஆப்தல்மாலஜிஸ்ட் அவர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவர் உடனே ப்ரெஷர் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரெஷர் 18/23 இருக்கணும், ஆனால் கம்மியாக இருக்குது, கூட இருக்குது, ஹையர் நீங்கள் என்ன டயபெட்டிக்கா அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த ப்ரெஷர் ஆண்களுக்கு இவ்வளோ இருக்கணும், பெண்களுக்கு இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு அளவு இருக்குது. அந்த அளவு படி அது இருக்கணும், அதுபடி அது இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறது கூர்மன். அதுபடி இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், மாத்திரையோ மருந்தோ ஆப்ரேஷனோ சொல்லுவார். ஆனால் நமக்கு இந்த கூர்மனை வைத்து கொண்டு, இது 7வதுல இருக்கு இல்லையா, 7னா 2வது முத்திரை, 2வது முத்திரை அபானனுடைய முத்திரையை நம்ம இதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஆழமான நூல்களில் நீங்கள் படித்து இதற்கான முத்திரையை நம்ம செய்யும் பொழுது இந்த கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள், குறிப்பாக ஐ ப்ரெஷர் அது சம்பந்தப்பட்ட வியாதிகள் நமக்கு சரியாகும். 8வது கிருஹரன் என்ற கொட்டாவி காற்று. மூளையானது ஓய்வு பெற எண்ணும் பொழுது மூச்சின் வேகம் மற்றும் எண்ணிக்கையை குறைத்து உறக்கம் வருவதற்கு கொட்டாவி என்ற செயலை ஏற்படுத்துவது இந்த கிருஹரன். நம்ம வாழ்க்கையில் எத்தனை தடவை கொட்டாவி விட்டுருக்கோம் பாருங்க. அது சைவ சித்தாந்த வகுப்புன்னா ஆரம்பத்திலே வந்துடும், மற்றதுன்னா கடைசியில் வரும். சைவ சித்தாந்தம்னா ஆரம்பத்திலே வந்துடும். ராகம் பொருடன் இதுல அசுத்தமாயி அசுத்தமாயி அப்படின்னா என்ன அப்படின்னு என்னுடைய நண்பர் ஒருத்தரை கொட்டாய் விடும்போது வாய் ஆன்னு பிரிஞ்சு அந்த ஜா பொசிஷன் நகர்ந்துருச்சுன்னு சொல்லி அப்புறம் போய் டாக்டர் கிட்ட அது ஜா ஒன்னா வைக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனார். எவ்வளவு பெரிய கொட்டாய் விட்டுருப்பார் பாருங்க. கொட்டாய் விடுறதுக்கு ஒரு காற்று வேலை செய்கிறாங்க, காற்று வருது இல்லையா, அது அவனுக்கு பெயர் கிருஹரன் என்று பெயர். மூளைக்கு ஓய்வு, ஒரு உடலுக்கு ஓய்வு தேவை. உடல்ல மூளையும் ஒரு பார்ட்டு தானே, மூளைக்கும் ஓய்வு தேவை. உடல் தூங்குறதே ஒரு எனர்ஜி தான். சாப்பிட்டா நமக்கு எப்படி எனர்ஜி கிடைக்குது, பழங்களை சாப்பிட்டா எனர்ஜி கிடைக்குது, விட்டமின் டேப்லெட் சாப்பிட்டா எனர்ஜி கிடைக்குது, அது போல தூங்குனாலே எனர்ஜி கிடைக்கும். அந்த தூக்கத்தை நம்ம சரியா பண்ணவில்லை என்றால் அது மற்ற வியாதிகளுக்கு நமக்கு காரணமாகிவிடும். இப்போ தூங்குறது என்றால் உடல்ல இருக்கிற அனைத்து உறுப்புகளும் மூளையும் சேர்த்து ஓய்வு எடுக்க வேண்டும். இவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம், 5 மணி நேரம், 7 மணி நேரம் நம்ம தூங்கணும்.
அந்த தூக்கம் இல்லாமல் நம்ம கதை பேசிக்கிட்டு இருக்கோம், சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், இல்லை வேற ஏதோ ஆஃபீஸ் வேலையை நைட் ஷிஃப்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கொட்டாய் வரும். அது என்ன சொல்லுதுன்னா, மூளை ஓய்வு பெற எண்ணும் பொழுது மூச்சின் வேகத்தை குறைச்சு, ஒன்று வேகத்தையும் குறைக்கணும், எண்ணிக்கையும் குறைக்கணும். இப்போ வேகமும் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கு. இந்த வகுப்பு நடக்கும்போதே சில பேருக்கு இந்த கிருகரன் வேலை செஞ்சிருவான். ஐயா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதோ சொன்னீங்க தச வாயுன்னு, அப்புறம் திடீர்னு முழிச்சு பார்த்தா 8வது வாயு நடத்துறீங்க, 1லேருந்து 8க்கு போயிட்டீங்க ஐயா நீங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. நடுவில் உங்களுக்கு கிருகரன் வேலை செஞ்சு கொட்டாய் வர வச்சு தூக்கம் வர வச்சிருக்கான்னு அர்த்தம். மூளையானது ஓய்வு பெற எண்ணும் போது மூச்சின் வேகம் மற்றும் எண்ணிக்கையை குறைத்து உறக்கம் வருவதற்கு இந்த கொட்டாவி காற்று ஒரு காரணமாக இருக்கிறது. இதில் இன்னும் சயின்ஸு, டாக்டர்ஸு, மெடிசின்ஸு, எம்பிபிஎஸ் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? எப்படி நாசா ஐஎஸ்ஆர்ஓவில் நிலவில் நீர் இருக்கா இல்லையா, வேற ஒரு கிரகத்தில் தங்கம் இருக்கா இல்லையா, இன்னொரு கிரகத்துல உயிரினங்கள் வாழ முடியுமா முடியாதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம அனாட்டமி டாக்டர்ஸ் எல்லாம் கொட்டாவி ஏன் வருது அப்படின்னு ஆராய்ச்சி பண்றாங்க. நான் எழுதியிருக்கிறது ஒரு டாக்டர் சொல்றேன், இன்னொரு டாக்டர் இதுக்கு எதிரான ஒரு காரணத்தை சொல்லுவார். அவர் இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், கொட்டாவி வரும் பொழுது உறக்கம் வருவதற்கு கொட்டாவி என்ற செயலை ஏற்படுத்துகிறது இந்த கிருகரன். கொட்டாவி வர வச்சு மூளையை ரெஸ்ட் எடுக்க சொல்லுது அப்படின்னு நான் கொடுத்துருக்கிறேன். இன்னொரு நூலில் இன்னொரு டாக்டர் என்ன சொல்லியிருப்பாரு, இந்த மூளையை ஓய்வு பெற வைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோட இவன் செயல்படுறான் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கிறேன், அதனால கொட்டாவி வருது அப்படின்னு சொல்றேன். இன்னொரு டாக்டர் என்ன சொல்லுவார், கொட்டாவி வந்ததுனால மூளையை நல்லா எனர்ஜைஸ் பண்றது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா, அதாவது இப்போ நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், கிளாஸ் கேட்டுக்கிட்டே இருக்கோம், பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் போது நமக்கு தூக்கம் வருது. அந்த தூக்கம் வராமல் நம்மளை மூளையை இன்னும் கொஞ்சம் எனர்ஜைஸ் பண்ணி டயர்ட் ஆக விடாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த கொட்டாய் வருது அப்படின்னு ஒரு சாரர், ஒரு 50% சயின்டிஸ்ட் அந்த மாதிரி, இன்னொரு 50% சயின்டிஸ்ட்டு மூளையை தூங்க வைக்கிறதுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு தான் கொட்டாவி. இது ஒரு சார். மூளையை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான், மூளை ரெஸ்ட்டு அடையும் பொழுது ரெஸ்ட் அடையாத வேலை செய்யின்னு சொல்கிறதுக்கு தான் கொட்டாவி வருதுன்னு இன்னும் சயின்ஸு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. அதனால நம்ம அந்த சண்டைக்குள்ளே போக வேண்டாம். கிருகரன் நமக்கு மூளைக்கு ஓய்வு வேண்டும் போது மூளைக்கும், மூளை எனர்ஜெட்டிக்காக வேலை செய்யும் பொழுது எனர்ஜியை கொடுப்பதற்கும் நமக்கு உதவி செய்கின்றவன் கிருகரன் போற்றி, கொட்டாவி காற்று போற்றி அப்படின்னு தினந்தோறும் போற்றி மாலையில் இதையும் சேர்த்துக்கலாம். 9வது தேவதத்தன் என்ற இமை காற்று. இமை நம்முடைய ஐ லிட் இருக்கு இல்லையா, கண் இமை, கண் இமையாதன அப்படின்னு அப்பர் பெருமான் பாடுவார். தேவதத்தன் என்கின்ற இமை காற்று இவர் என்ன பண்றாரு, நமது கண் விழியானது உளராமல் இருக்கவும் வெளியை பாதுகாக்கவும் இமைகளை இமைக்க செய்வது தேவதத்தனுடைய வேலை. கண் சிமிட்டுறோம்ல, கண் ஏன் சிமிட்டுறோம், சிமிட்டாமலே இருந்தா என்ன, அப்படியே இருந்தா என்ன, ஒரு 10 நிமிஷம் இருந்து பாருங்களேன், டைம் பார்த்துக்குங்க. ஓகே, இன்னொரு 10 மினிட்ஸுக்கு நான் கண்ணே சிமிட்ட மாட்டேன், அப்படியே வச்சிருங்க. இருக்க முடியுதா பாருங்க. ஆனால் சிவபெருமான் கண்ணே சிமிட்ட மாட்டார். ஏன், இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவன் அவன் கண் சிமிட்ட முடியாது. சிவபெருமான் ரோல்ல சிவாஜி கணேசன் திருவிளையாடல் படத்துல நடிக்கிறாரு, கேமரா கண்ணை நோக்கி இருக்கு, சிவபெருமான் கண் இமையாதன, சிவபெருமான் கண் இமைக்க மாட்டான். இந்த காற்று அவனுக்கு வேலை செய்யாது. தேவதத்தனுக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லை, மாயைக்கும் அவனுக்குமே சம்பந்தம் இல்லை. அவனுடைய கண் இமையாது. சிவபெருமான் அவருடைய கண்ணு சுந்தரர்கிட்ட பேசும்போதும் சரி, மாணிக்க வாசகர்கிட்ட உட்கார்ந்து எழுதும் போதும் சரி, ஞானப்பால் ஊட்டும் போதும் சரி, அப்பர் பெருமானுக்கு திருவடி தீட்சை இருந்த போதும் சரி, கைலாயத்தில் அவரோட பேசும்பொழுதும் சரி, திருவையாறுல காட்சி கொடுத்த போதும் சரி, சிவபெருமானுக்கு கண் சிமிட்ட மாட்டார். இதுக்காகவே சிவாஜி கணேசன் சிவபெருமானா திருவிளையாடல்ல நடிக்கும் போது கண் சிமிட்டாமலே நடிச்சார். அந்த சீன் வரைக்கும் கண் சிமிட்டாமலே நடிக்கணும். படத்துல அவரோட கண் ஃபோக்கஸ் ஆகுற மாதிரி இருக்கு, ஆனா கண்ணை சிமிட்டக்கூடாது. கேமரா 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி கேமரா லைட்ஸ் போட்டிருக்கிறாங்க. கண் சிமிட்டாம நடிக்கிறதுனால தான் அவர் நடிகர் திலகம் என்று பெயர். நீங்களும் நானும் அப்படி பண்ண முடியாது.
அந்த கண்ணோட லிட்டை வேலை செய்யறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்கி அதுக்குள்ள கொஞ்சம் காற்றை அனுப்பி இங்கே போகிற காற்றுல கொஞ்சத்தை எடுத்து அங்கே அனுப்பி நீ என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ணு ட்ரை ஆகிடக்கூடாது. இப்போ நமக்கு வெயில் காலத்தில் தாகமாக இருக்குது, தண்ணி குடிக்கிறோம். அதுபோல் மெஷினில் வந்து கீச்சின்னு சவுண்டு வந்தால் ஆயில் போடுறோம். அதுபோல் கண்ணுக்கு இந்த ஆயில் போடுறதுக்கு இமை என்ற ஒன்றை படைத்து அதில் ஆயில் வர வைத்து ஈரப்பதம் வர வைத்து கண்ணுக்கு எப்போதும் ஈரப்பதம் வருமாறு வைத்து அந்த இன்னும் என்னென்ன பண்ணுறாரு சிவபெருமான் பார்ப்போம். தேவதத்தன்கிறவன் கண்ணு உலராமல் ஈரப்பதத்தோடு பார்த்துக்கு இவன் அப்படி போயிட்டு வரும்போது என்ன பண்ணுறான், எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு வர்ற மாதிரி என்ன சொல்கிறது, நீர்ப்பாசனம் செய்கிற மாதிரி விழி முழுவதும் நீராக்கி விட்டு திரும்ப போகிறார். இமைகளை இமைக்க செய்வது தேவதத்தன். நாம் உறங்கும் போதுதான் தேவதத்தன் ஓய்வெடுப்பான்னு சொல்லியிருக்கு. இப்போ பகலில் நம்ம கண்ணு முழிச்சிக்கிட்டே இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கும்போது, நடக்கும் பொழுது. தூங்கும் பொழுது அப்படி பண்ணுறதே இல்லை. அப்படி யாராவது தூங்கும் பொழுது கண் சிமிட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா சம்திங் தேவதத்தன் ராங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், நம்ம முத்திரையை பண்ணலைன்னு அர்த்தம். ஸோ தூங்கும் பொழுது தேவதத்தன் ஓய்வெடுப்பான். சிவபெருமானுக்கு எப்போதுமே தேவதத்தன் ஓய்வு தான். சிவபெருமான் எப்பவும் கண் சிமிட்ட மாட்டார். சிவபெருமான் கண் சிமிட்டுற மாதிரி ஏதாவது படம் இருந்துச்சுனாக்க பார்க்காதீங்க அந்த படத்தை. நாம் உறங்கும் போது தேவதத்தன் ஓய்வெடுப்பான். இப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, கண்ணுக்கே ரெண்டு காற்று கொடுத்துருக்கிறார். ஒன்று அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இன்னொன்று தூசி படாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம வீட்டில் வண்டியில் போயிட்டு இருக்கோம், டஸ்ட்டு வருது. டஸ்ட் வந்தோடனே என்ன ஆகுது, கண்ணு க்ளோஸ் ஆகிக்குது. ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி பூச்சி வருது, கண்ணு க்ளோஸ் ஆகிடுது. நம்மளா சொல்கிறோம் கண்ணு க்ளோஸ் அப்படின்னா நம்ம சொல்கிறோம், அதுவே க்ளோஸ் ஆகிடுது. அதுவே எப்படி க்ளோஸ் ஆகுது, இந்த தேவதத்தன் க்ளோஸ் பண்ணுறான். தேவதத்தன் எப்படி க்ளோஸ் பண்ணுவான், தசவாயுக்குள்ள ஒருத்தனா இருக்கான். தசவாயுக்கள் எங்கேருந்து வந்தது, வாயுங்கிற பூதத்துலேருந்து வந்தது. வாயுங்கிற பூதம் எங்கேருந்து வந்தது, பஞ்சபூதங்கள்ல அது ஒன்று இருக்கு. பஞ்சபூதங்கள் எங்கேருந்து வந்தது, ஆன்ம தத்துவங்கள் 24 இருக்கு. ஆன்ம தத்துவங்கள் எங்கே இருக்கு, அது அசுத்தாசித்தத்தில் இருக்கு. அதுக்கு எங்கேருந்து வந்தது, மாயையிலேருந்து வந்தது. மாயையில் எங்கேருந்து, சுத்தமாயிலிருந்து. சுத்தமாயே சிவபெருமானுடைய கருணையிலிருந்து. என்னுடைய கண் சிமிட்டுகிறேன் என்றால் சிவபெருமானின் கருணை செயல்படுகிறது என்று அர்த்தம். அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லிட்ட பின்னாடி நம்ம கண் இமை மட்டும் எப்படி அசையும். இவ்வளோ பண்ணுற சிவபெருமானுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 108 முறை போற்றி சொல்ல முடியாதா? ஒரு 2.5 நிமிஷம் பஞ்சபுராணம் பாட முடியாதா? அதுவும் வேகமாக பாடினா 1.5 நிமிஷத்தில் பாடிடலாம். தோளுடைய செவியன் விடையேறி ஒத்துவன் மேசுடி காடுடைய சுடலை பொடிபூசியன் உள்ளம் கவர் கல்வன் எழுடைய மலராம் நிலைநாள் பணிந்து ஏற்று அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் பெம்மானிவன் என்றே மெய்தான் அரும்பி விது விதிர்த்தோன் வரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ளம் பொய்தான் தவிந்து உன்னை போற்றி சயசெய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழ விட நுடையா என்னை கண்டுகொள்ளே ஒளி வளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வு விளர் பழங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் அப்படின்னு. அப்புறம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியும் நான் 1.5 நிமிஷத்துக்கு நான் படித்தேன். இதுவும் அவனுக்கு என்ன ஆகுப்பு, நீ பஞ்சபுராணம் பாடினா என்ன, கெஞ்ச புராணம் பாடினா என்ன, அவனுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்முடைய ஆன்மாவுக்காக நம்ம இதை பாடிக்கிறோம். ஆக இந்த தேவதத்தன்னு ஒருத்தன் வேணும், அவன் இந்த பணியை செய்ய வேண்டும், விழித்திருக்கும் போது வெளியை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் சிவபெருமானுடைய கருணை. கடைசியாக வருகிறார் தனஞ்சயன். தனஞ்சயன் லாஸ்ட் அண்ட் த லீஸ்ட். தனஞ்சயன் என்ற காற்றுக்கு தமிழில் வீங்கல் காற்று என்று பெயர். புஷ்ஷுன்னு ஊத வைக்கிறது. மாவு ஊற வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அப்புறம் மறுநாள் எடுத்து பார்த்தோம்னா புஷ்ஷுன்னு ஊதிடும். பாலில் உரமோர் ஊற்றி வச்சுருந்தோன்னா மறுநாள் தயிராகிடுது. அதுபோல் நம் உயிர் நம் உடலை விட்டு பிரிந்தது என்றால் உடல் தயிர் மாதிரி புஷ்ஷுன்னு வர்றதுக்கு தனஞ்சயன் வேலை செய்கிறான். இது மருத்துவ உலகிலும் சரி, சயின்ஸ் உலகிலும் சரி, இந்த தனஞ்சயனை இன்னும் யாரும் புரிஞ்சிக்கவே இல்லை. இவன் எப்படி வேலை செய்கிறான் அப்படி. செத்தாதான் வேலை செய்வான், செத்துட்டா எப்படி வேலை செய்கிறான், இந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகும். அதுக்கு முன்னாடி கொட்டாய் இது ஏன் வருதுங்கிறதே இன்னும் தெரியாது நமக்கு. இதுக்கு மேலே தனஞ்சயன் செத்ததுக்கு அப்புறம் ஆராய்ச்சி என்ன, உயிரோட இருக்கும்போது இப்போ கூட இந்த கடந்த அரை மணி நேரத்துல ஒரு 10-15 மாணவர்களாவது கொட்டாவி விட்டுருப்பீங்க. இது ஏன் வருதுங்கிறதே நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. இதுக்கப்புறம் தனஞ்சயன் எப்போ வேலை செய்யறான்னு எப்போ கண்டுபிடிக்க போறோம், இன்னொரு 1000 வருஷம் ஆகும். தனஞ்சயன் என்ற வீங்கல் காற்று நாம் உயிருடன் இருக்கும் பொழுது மேலே சொன்ன 9 வாயுக்களும் அதன் வேலையை செய்யும். அதாவது என்னென்ன வாயு பார்த்தோம், உயிரை அங்கே மூவ் பண்ணுகிற பிராணன் அவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான்.
அப்போதான் நமக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கும். உயிரோடு இருக்கும்போது அவன் வேலை செய்கிறான். அடுத்ததாக ரெண்டாவதாக யார் பார்த்தோம்? அபானன் என்கின்ற நம்மளுடைய மழைக்காற்று எல்லாத்தையும் கீழ் நோக்கி அழுத்தி நமக்கு யூரின் போகுது, மோஷன் போகுது அப்படின்னா அபானன் வேலை செய்கிறான்னு அர்த்தம். வியானங்கிறவன் மூளை இடுகின்ற கட்டளைகளை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்து அதை அந்த ஃபங்க்ஷனை பண்ண வைக்கிறது அவன் பண்ணுறான். உதாரணங்கிறவன் நம்மளை பேச வைக்கிறான். சில பேருக்கு டெஃப் அண்ட் டம்பாங்க, பேச்சு இருக்காது. பேச்சு திருச்சாளல் பாடினா சரியாகும். திருச்சாளல் பாடும்போது என்ன ஆகுது? உதாரணம் நல்லா வேலை செய்யுது. அந்த பாடலுடைய அமைப்பு உதாரணம் என்கின்ற காற்றை இயக்குகின்ற அளவுக்கு நம்ம இந்த முத்திரையை செஞ்சாலும் ஒண்ணுதான், திருச்சாளல் பாடினாலும் பூசுவதும் வெந்நீரு போன்பதுவும் பொங்கரவம் அப்படின்னு பாடினால் உதாரணம் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும். திருமுறைகளுக்கு உண்டான சக்தி. திருச்சாளல் பாடினா பேசாதவங்களுக்கு பேச்சு வரும். அரகர் திக்கி திக்கி வந்து அப்படின்னு ஸ்டாமரிங் என்று சொல்லுவார்கள், திக்குவாய். அந்த பாடலை பாடினாலும் சரியாகும், இந்த முத்திரையை செய்தாலும் சரியாகும். எல்லாம் சிவபெருமானுடைய கருணை. தனஞ்சயன்கிறவன் என்ன பண்றான்? இந்த 9 காற்றும் அதனதன் வேலையை நம்ம உயிரோடு இருக்கும்போது செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ தனஞ்சயன் ஃபுல்லா ஆக்டிவ், அவன் வேலை செய்யல, அவன் பேசாம இருப்பான், வெயிட்டிங்ல இருப்பான். பாகிஸ்தானை நோக்கி 1008 ட்ரோன்களும் கன்னும் எல்லாமே ரெடியாக தான் இருக்கு. 50 வருஷமா ரெடியா இருக்கு. எப்போ வேலை செய்ய போது? இப்போ இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ள சொல்லிடுவார் டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஷோட் அப்படிம்பார். உடனே டம் 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 டம்னு வேலை செய்யும். அதுபோல இந்த தனஞ்சயன் நம்ம வாழ்நாள் முழுவதும் காத்திருப்பான் வேலை செய்யறதுக்காக. வாழ்நாள் முடியும் பொழுது உயிர் இந்த உடலை விட்டு பிரிய சொல்லியாச்சு, கமாண்ட் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டா தனஞ்சயன் தான் அதை செய்யணும். பிராணன், அபானன், உதானன், கூர்மன், கிருகரன்லாம் கிடையாது. அது எவ்வளோ தெளிவாக இருக்கான் பாருங்க. உயிரோடு இருக்கும்போது இந்த 9 காற்றுக்களும் அதனுடைய வேலையை செய்யும். நாம் இறக்கின்ற நேரத்திலே இந்த 9 வாயுக்களின் பணிகளும் ஒவ்வொன்றாக நின்று வரும். கண் இமைக்கிறவன் அவன் பூட்டி சாவி எடுத்துட்டு போயிடுவான். அப்புறமா யாருப்பா மோஷன் வெளியில் தள்ளுறவன் அவனும் லாக் பண்ணிவிட்டு சாவி எடுத்துகிட்டு போய் தனஞ்சயன்ட்ட கொடுத்துருவான். யூரின் போகிறவன் அவன் லாக் பண்ணி தனஞ்சயன்ட்ட கொடுத்துருவான். மூளையிடும் கட்டளைகளை உடலின் எல்லா பகுதிக்கும் எடுத்து செல்றவன் அவன் கதவை பூட்டிட்டு சாவியை எடுத்துகிட்டு போய் தனஞ்சயன்ட்ட கொடுத்துருவான். இப்படி எல்லாரும் 9 பேரும் எடுத்து கொண்டு வந்து தனஞ்சயன்ட்ட சரண்டர் ஆகி நிற்பாங்க. அங்கே இறக்கும் நேரத்தில் இந்த 9 வாயுக்களின் பணிகளும் ஒவ்வொன்றாக நிற்கும். இந்த நிலையில்தான் தனஞ்சயன் செயல்படத் தொடங்கும். நுண் கிருமிகளை தூண்டிவிட்டு, பாக்டீரியாஸ், உடல்ல இருக்கிற பாக்டீரியாஸை ஆக்டிவேட் பண்ற. எப்போ? உயிர் உடலை விட்டு பிரிகிற. ஆக்சிடென்ட்ல பிரிஞ்சாலும் இது நடக்குது. ரோட்ல பார்க்குறமே, நாய் பார்க்குறோம், எலும்பும் தோலுமா இப்படி இருக்கும். வண்டியில் அடித்து சாக விடுங்க, அரை மணி நேரத்தில் ஊதி புஷ்ஷுன்னு கிடக்கும். பரங்கிக்காய் மாதிரி, பூசணிக்காய் மாதிரி கிடக்கும். எப்படி? சாப்பிட்டு நல்லா குண்டாயிடுச்சா? தனஞ்சயன் வேலை செஞ்சுருக்கிறான். தனஞ்சயன் வேலை செய்யலைன்னா நாய் உடல். நான் ஏன் நாயை சொல்கிறேன்? ரோட்டில் அடிக்கடி பார்க்குறோம், அதனால அதை சொல்கிறேன். நம்ம உடலும் செத்தவங்களுடைய உடல் அப்படித்தான் இருக்கும். மூச்சு காற்று உள்ளே போய்கிட்டு இருக்கு, இந்த ஓட்ட வழியாக காற்று போய்கிட்டு இருக்கு. உயிர் நின்ன பிறகு இந்த ஓட்ட வழியாக காற்று போகாது. போகாமல் தனஞ்சயன் என்ன பண்ணுவான்? அதை நுண்கிருமிகளெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுவான். கோ கோ கோ, போய் 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 அந்த எங்கே காற்று போகும் நமக்கு வெளியில் தெரியாது. காற்று போகின்ற அந்த இடத்துல இருக்கிற தசையை வீங்க வச்சு, இப்போ ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிட்டாலோ ஒரு அலர்ஜி வந்தாலோ நமக்கு வீங்கி போயிடுதுன்னு சொல்கிறோம்ல, அது போல் எங்கெங்கே உடம்புல ஓட்டை இருக்கோ எல்லாத்தையும் அந்த ஓட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற அதை வீங்க வச்சு அந்த ஓட்டையை அடைச்சிருவார். இப்போ இங்கே இருக்குது, இதில் நடுவில் காற்று போய்கிட்டு இருக்கு, ஏதோ ஒன்று போய்கிட்டு இருக்கு, ரத்தம் போய்கிட்டு இருக்கு, எது போகிறாலும் தனஞ்சயன் என்ன பண்ணுவான்? இதை அப்படியே பெருசாக்கி அப்படி பண்ணி விட்டுரும். அப்போ அது வேலையை நின்று போயிடும். கண் அசைக்கிறத நிறுத்திடும், மூச்சு காற்று இழுக்கிறத நிறுத்திடும், தொண்டை உள்ள காற்று அனுப்புறதை நிறுத்திடும், இதயம் துடிக்கிறத நிறுத்திடும். அப்படியே அது வேலையை ஸ்டாப் பண்ணுற மாதிரி எல்லா ஹோல்ஸ் உடம்புல எங்கே இருக்குது? ஒன்னுளே 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன், புண்ணியா நின் அடிக்கே போதுகின்றேன், திருப்புகழூர் மேவிய தேவனே. ஒன்னுளே, ஒன்றுனா கைலை துரைசாமி 1,
இது உள்ளே 9 ஓட்டை வைத்தாய். 9 ஓட்டை எங்க இருக்கு? இதோ ஒன்று இருக்கு, இதுல ஒன்று இருக்கு 2, இங்கே ஒன்று இருக்கு 3, இங்கே ஒன்று இருக்கு 4, இங்கே ஒன்று இருக்கு 5, இங்கே ஒன்று இருக்கு 6, இங்கே ஒன்று இருக்கு 7. ஆக 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு, 6, ஒரு வாய் 7. இன்னும் 2 எங்க இருக்கு? இன்னும் 2 எங்க இருக்கு? யூரின் போகிற இடத்துல இருக்கு, மோஷன் போகிற இடத்துல இருக்கு. உயிர் போகும் பொழுது இந்த 9 ஓட்டையும் அப்படியே அடைச்சிடும். எப்படி அடைக்கும்? தனஞ்சயன் அடைக்கும். இப்படி டாக்டர் பார்த்தா டாக்டர் பல்ஸ் ட்ராப் ஆயிடுச்சு, பிராட் டெட் அப்படி சொல்லுவார். பிராட் டெட்டுனால மூக்கு அடைக்கல, தனஞ்சயன் வேலை செஞ்சு நுண் கிருமிகளை தூண்டி விட்டு வளருங்க 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 வளருங்க, வளர்ந்து அடைக்க 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 அப்படின்னு அடைச்சு விட்டு. இது அடைக்கிறது தான் அவனுக்கு வேலை. பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸில் வாட்ச்மேன் மாதிரி. வாட்ச்மேனோட வேலை என்ன? காம்ப்ளெக்ஸ்லேயோ ஒரு சினிமா தியேட்டர்லேயோ பெரிய அலுவலகங்கள் கம்பெனிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டோர் ரூம் இருக்கும், ஆஃபீஸ் ரூம் இருக்கும், ஃபேக்ட்ரி ரூம் இருக்கும். இதை பூட்டி அதை பூட்டி அதை பூட்டி அதை பூட்டி அதை பூட்டி 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 கடைசியாக சாவியை மெயின் கேட்டில் கொண்டு வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸில் வச்சுருப்பாங்க. அதை செய்கிற அந்த செக்யூரிட்டி வாட்ச்மேன் பேர் தனஞ்சயன் பேர். அவன் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா கம்பெனியே காலாவதி ஆகிடும். மறுநாள் காலையில் வந்து பார்த்தா உள்ள பொருளும் இருக்காது, மிஷினும் இருக்காது. அதுபோல் தனஞ்சயன் இந்த செயலை செய்கின்றான். தனஞ்சயன் போற்றி ஒரே ஒரு முறை தான் செய்வான். மற்ற எல்லாரும் 1000 முறை செய்வாங்க, லட்சம் முறை செய்வாங்க, கோடி முறை செய்வாங்க, எப்போதும் செய்வாங்க. இவன் ஒரே ஒரு முறை ஒரே அடியில் முடிச்சிருவான். நுண்கிருமிகளை தூண்டி விட்டு வெளியிலிருந்து காற்று, ஒளி ஆகியவை உடல் உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு உடலுடைய தோல் மற்றும் தசைகளை வீங்க செய்து. இப்போ என்னுடைய கை ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய கண்ணம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்குள்ள பெரிய பள்ளமாக இருக்கு, ஹோல்ஸ் இருக்கு. தனஞ்சயன் என்ன பண்ணுவான்? இந்த ஒரு டிஷ்யூக்கும் இன்னொரு டிஷ்யூக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற ஒரு ஓட்டையை இதையும் அதையும் வளர வச்சு பெருசாக்கி அந்த ஹோலை அடைச்சி விட்டுருவோம். எவ்வளோ வேலை இருக்கு பாருங்க அவனுக்கு. உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு உடல், தோல் மற்றும் தசைகளை வீங்கி விரைக்க செய்யும். அதனால இவனுக்கு வீங்கல் காற்று என்று பெயர். வெளியூர் செல்லும் பொழுது பெரிய பங்களாவை பூட்டுவது போல உடல் பிரியும் பொழுது 9 வாயுக்களும் தம் வேலைகளை நிறுத்திவிட்டு நெஞ்சுக்கு அருகே வந்து நிற்கும். ஐயா ஸ்டோர்ஸ் சாவி இங்கே இருக்கு, ஐயா பேங்க்ல ஒரு பேங்க்குக்கு போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பேங்க்ல என்ன டெல்லர் கவுண்டர் சாவி, மேனேஜர் ரூம் சாவி, அப்புறம் பணம் வைக்கிற லாக்கர் ரூம் சாவி, எல்லா சாவியும் எடுத்து சாவியில் போட்டு ஒரு சாவியாக நிற்கிறது போல எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து நெஞ்சுக்கு பக்கத்திலே தனஞ்சயன் அந்த இடத்துல நிறுத்தி எல்லா ஹோல்ஸையும் அடைக்க வச்சு. அதுக்கு தான் சில பேரை பிறந்த உடனே அவங்கள இறந்த உடனே எரிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க, புதைக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தனஞ்சயனுடைய க்ரோத் இன்னும் முடிஞ்சிருக்காது இப்படிலாம் இருக்குது. நம்ம அட்வான்ஸ் கோர்ஸ் படிக்கும்பொழுது படிக்கலாம். உயிருங்கிற ஒன்று எப்படி போச்சு? 9 ஓட்டை வழியாக போகும். 9 ஓட்டையில் ரொம்ப மோசமாக பஞ்சபுராணம் கூட தெரியாது அப்படின்னா லோயஸ்ட் ஓட்டை என்னவோ அதில் போகும், மோஷன் போகிறது வழியாக போகும். ஓரளவு பஞ்சபுராணத்தை பார்த்து படிப்பாங்கன்னா யூரின் போகிற அளவுக்கு படிக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, கொஞ்சம் சைவ சித்தாந்தமெல்லாம் படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மேலே எந்த ஹோல் இருக்கோ அது வழியாக போகும், வாய் வழியாக போகும். இன்னும் நல்லா அசைன்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னா மூக்கு வழியாக போகும். இல்லை இன்னும் டெஸ்ட்டில் எல்லா எக்ஸாம்லையும் 100க்கு 100 வாங்குறாருன்னா காது வழியாக போகும். சைவ சித்தாந்த சூழர் பட்டம் வாங்கிட்டாரு, ஆசிரியர் ஆகிறாருன்னா கண் வழியாக போகும். நம்மளுடைய அறிவு வளர வளர அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி எந்த ஓட்டை வழியாக அது போகணும், கேட் 1ஆ கேட் 2ஆ கேட் 3ஆ. நம்ம கோவிலுக்கெல்லாம் போகும்போது பொது தரிசனம் இது வழியாக போகணும், சிறப்பு தரிசனம் இது வழியாக போகணும், விஐபி தரிசனம் அது வழியாக போகணுங்கிற மாதிரி உயிர் உடலை விட்டு செல்லும் பொழுது இந்த 9 ஓட்டை வழியாக எந்த ஓட்டை வழியாக போகணும் அப்படின்னா நீ திருமுறையை படிச்சியா சைவ சித்தாந்தம் படிச்சியாங்கிறத பொறுத்து எந்த ஓட்டை வழியாக வெளியில் போகும் அப்படிங்கிறது முடிவு செய்யப்படும். அதெல்லாம் படித்தாச்சு. கண்ணுக்கு மேலே
ஞானியாயிட்ட வள்ளல் பெருமான் போலவோ இல்லை திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் இது போல சொல்றோம் இல்லையா, உயர்ந்த அருளாளர்களுக்கெல்லாம் வந்து கண்ணுக்கு மேலே இல்லாத ஒரு ஓட்ட வழியா போகும். கபாலம் என்கின்ற இந்த இடம் வெடிச்சு இது ஓப்பன் ஆகி இது வழியா போகும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், சின்ன குழந்தைங்களுக்கு தொட்டு பார்த்தா தெரியும். இங்கெல்லாம் ஹார்டாக இருக்கும், இங்கெல்லாம் ஹார்டாக இருக்கும். நடுவில் இந்த இடத்துல சென்டரில் மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அது உயிர் போயிட்டு வர்றதுக்காக கொஞ்சம் லேசான அளவில் படைச்சிருப்பான் சிவபெருமான். சிலருக்கு தொப்புள் என்று சொல்லக்கூடிய நாபிலிருந்து போகும் அருளாளர்களுக்கு. இது ரெண்டும் ஓட்டை இல்லாத இடத்துல உடைச்சிக்கிட்டு போகிறது, செவத்தை உடைச்சிக்கிட்டு போகிறது. சாதாரண மனிதர்களுக்கு ஜன்னல் வழியாக போகும், டோர் வழியாக போகும் அப்படி சொல்லலாம். ஆக இந்த 9 ஓட்டையிலே சிவபெருமான்கிட்ட நீங்கள் வேண்டும் பொழுது, இறைவா இந்த பிறவியில் எனக்கு மேலே இந்த கேட் வழியாக என்னை அனுப்பு, இது வழியாக அனுப்பு, இல்லைனா இது வழியாக அனுப்பு, இல்லைனா இது வழியாக அனுப்பு, இல்லைனா இது வழியாக அனுப்பு. இதான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஹைட் வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கேலை வச்சு நகர்த்திட்டே வாங்க. எது மேலே இருக்குன்னா கண்ணு தான் மேலே இருக்கு. நீங்கள் இறைவன்கிட்ட வேண்டும்போது என்னுடைய உயிர் இந்த பிறவியில் கண் வழியாக போகிற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு சிவபெருமானே அப்படின்னு தனஞ்சய போற்றி தனஞ்சய போற்றின்னு பாடினா அது கிடைக்கும். உயிர் பிரியும் போது 9 வாயுக்களும் தம் வேலைகளை நிறுத்திவிட்டு நெஞ்சுக்கு அருகே வந்து நிற்கும். ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டபடி அண்டர்லைன் பண்ணிக்க, இதை மீற முடியாது. ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டபடி கருவாய் கிடந்துன் கழலே நினையும் கருத்துடையேன். என்னுடைய தாயின் வயிற்றிலே நான் இன்னும் கருத்தரிக்கவில்லை, என்னுடைய தந்தையும் தாயும் இன்னும் கூடவில்லை. என்னுடைய தந்தையின் விந்துவாக நான் 60 நாள் அங்கே வளர்ந்திருக்கிறேன். இல்லைன்னா நான் இங்கே என்னுடைய தாயோடைய கருப்பைக்குள்ள அந்த முட்டையை உடைச்சிக்கிட்டு நான் போக முடியாது. 60 நாள் நான் ஒழுங்கா அங்கே நல்லா திடகாத்திரமா வளரலைன்னா இந்த முட்டைக்குள்ள வர முடியாது. ஏன்னா என் கூட 1 கோடி பேர் வந்தாங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னா நான் நல்லா வளர்ந்துருந்ததான். இப்போ ஒரு 1000 ஒரு மாரத்தானில் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு, 100 மீட்டர்ஸ் ரன்னிங்கில் ஒருத்தர் ஜெயிக்கிறாருன்னா திடகாத்திரமாக இருந்தால் தான் அது செய்ய முடியும். திடகாத்திரமாக என்னுடைய தந்தையிடமே நான் ஒரு 50-60 நாள் வளர்ந்துருக்கணும். அம்மா தந்தைக்கே இன்னைக்குன்னா நான் குழந்தையானேன் அப்படின்னாக்க நான் தாய்கிட்ட வந்து கருமுட்டை உள்ளே போக முடியாது. அது வரைக்கும் முயற்சி செஞ்சு அங்கேயே கடல்லே செத்து போயிடலாம். முட்டைக்குள்ளே போகணும்னா ஒழுங்காக அங்கே வளர்ந்துருக்கணும். அப்போது அந்த 60 நாளைக்கு முன்னாடி வளர ஆரம்பிக்கும் முன்னாடியே சிவபெருமான் சொல்லியிருக்கிறான், இந்த ஹோல் எது வழியாக வெளியில் போகும், இந்த உயிர் இந்த உடலிலே எந்த ஓட்டை வழியாக வெளியாக போகும்னு அங்கேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது பேர் பிராரத்தம் என்று பெயர். இது விதி. விதியை வெல்ல முடியுமா? எஸ், திருமுறையை கொண்டு வெல்லலாம், குருநாதனை கொண்டு வெல்லலாம், வேற வழியே கிடையாது. ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டபடி நவ துவாரங்கள் என்று சொல்லக்கூடிய 9 ஓட்டைகள், ஒன்னுளே 9 ஓட்டை வைத்தாய் என்ற உடலின் 9 ஓட்டைகள் அல்லது தொப்புள் பகுதி. அது ஓட்டை இல்லை, அதுதானே நமக்கு உணவு தாய்கிட்ட இருந்து அந்த குழந்தை வயிற்றில் வளரும் பொழுது அது வழியாக தானே உணவு அதுக்கு போகிறது. அதனால அது கொஞ்சம் சாஃப்டான இடமா இருக்கும். ஸோ அந்த இடத்துலையோ அல்லது இந்த உச்சந்தலை என்று சொல்லக்கூடிய கபாலம் என்று சொல்லுவார்கள். ஞானிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படி தாமரையை காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு உயிர் நம்மளை போல மோஷன் போகிறதுலையும் யூரின் போகிற ஹோல்லையோ வாய் வழியாவோ போக வேண்டியதில்லை. அவங்க இதெல்லாம் கண்ணையும் தாண்டியவர்கள், அதனால தலைக்கு மேலே அப்படி காமிச்சிருப்பாங்க. உச்சந்தலை வழியாக தனஞ்சயன் மற்ற காற்றுக்களையும் அழைத்து கொண்டு வெளியேறும். ஃபைனலாக அவர் தான் கதவை பூட்டிட்டு சாவியை எடுத்துட்டு போகிறவர். நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ போன பிறவியில், சப்போஸ் நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், போன பிறவியில் நான் கேரளாவில் பிறந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, மனிதனாகவே இருந்தேன் வச்சுருக்கேன், ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ அங்கே எனக்கு ஒரு நாள் என்னுடைய இறப்பு நடந்திருக்கும், இறந்திருப்பேன். இப்போ இறந்திருக்கும் போது தனஞ்சயன் இதெல்லாம் அப்போ போன பிறவியை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் கற்பனையில். அந்த பிறவியில் தனஞ்சயன் எல்லாத்தையும் பூட்டிட்டு சாவியே எடுத்துக்கிட்டு போனான்னு கைலி ஐயா சொல்கிறாரு. இப்போ இந்த பிறவி வந்திருக்குது. அப்போ அந்த சாவிக்கும் இந்த பிறவியை திறக்கிறதுக்கும் கனெக்ஷன் உண்டா இல்லையா? நிச்சயமாக உண்டு. இப்போ இந்த பிறவியிலே கருவாய் கிடந்துன் கழலே நினையும் கருத்துடையேன் அப்படி சொல்லும் பொழுது, கருவாய் நம்ம கிடக்கும் பொழுது எவன் முதல்ல செயல்பட்டிருப்பான்? தனஞ்சயன் தான் செயல்பட்டிருப்பான். ஏன்னா எவன் பூட்டினானோ அவன் தான் திறக்க முடியும்.
இப்போ தனஞ்சயன் தான் நம்ம பூட்டினான் அப்படின்னா தனஞ்சயன் தான் திரும்ப திறக்கும். இப்போ தனஞ்சயன் நம்ம கற்ற கல்வி, சேர்த்த செல்வம், சேர்த்த பாவம், புண்ணியம், இருவினைகள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போயிட்டு நம்மளுடைய நியதி தத்துவத்தில் வச்சு, அதுக்கப்புறம் வித்யா தத்துவத்தில் வச்சு மாயையோட சேர்த்து மாயையோட தனஞ்சயனும் இருக்கிறார். தனஞ்சயன் எவ்வளவு பெரிய ஆள்னு பாருங்க. தொப்புள் அல்லது கபாலம் என்ற உச்சந்தலை வழியாக தனஞ்சயன் மற்ற காற்றுக்களையும் அழைத்து கொண்டு வெளியேறும். திருச்சிற்றம்பலம், வெளியேறிட்டார். ரொம்ப முக்கியமானவர். ஒரு அடி அடிச்சா திரும்ப எழுந்திருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது போல ஒரு முறை தான், ஒரு வாழ்நாளில் 50 வருஷம் வாழ்ந்தாலும் 102 வருஷம் வாழ்ந்தாலும் ஒரே ஒரு முறை தான் தனஞ்சயன் வேலை செய்வார். அவர் வேலை செய்கிறாருன்னா ஃபைனல்னு அர்த்தம். தனஞ்சயன் போற்றி. அளவில் இந்த வாயுக்கள் நாம் இழுக்கின்ற இந்த சுவாசம், ரெஸ்பிரேஷன், இன்ஹேல், மூச்சை இழு, மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூச்சுங்கிற ஒரு வார்த்தை 10ஆக பிரிந்து உயிர் காற்றாகவும், கழிவு காற்றாகவும், தொழில் காற்றாகவும், ஒளி காற்றாகவும், நிறவு காற்று, தும்மல் காற்று, விழிக்காற்று, கொட்டாவி காற்று, இமை காற்று, வீங்கல் காற்று அல்லது தனஞ்சயன். தனஞ்சயன் தான் கடைசியாக சாவியை எடுத்துக்கிட்டு போறார். வேற யாராவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்களா அப்படின்னா வேற யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது. மற்றவங்கெல்லாம் அவங்கவுங்க ரூமை பூட்டிட்டு இவர்கிட்ட கொண்டு வந்து சாவியை கொடுத்துட்டு போவாங்க. இவர் தான் கடைசியாக மெயின் கேட்டை மூடுறவர். ஆக தனஞ்சயன்கிட்ட நம்ம சொல்லி வைக்கணும். தனஞ்சயா அடுத்த முறை ஒரு நல்ல இடமா பார்த்து, நல்லா கருன்னு முடி வளர்ற மாதிரியும், நல்லா நீளமாக இருக்கிற மாதிரியும், சிகப்பாக இருக்கிற மாதிரியும், உயரமாக இருக்கிற மாதிரியும் அப்படி ஒரு இடத்துல கொண்டு போய் நீ சேர் அப்படின்னு நம்ம இப்போவே தனஞ்சயன்கிட்ட சொல்லி வச்சுக்கலாம். இந்த அளவிலே இந்த பாடம் நிறைவடைகிறது. அருமையான இந்த பாடம். ஏதோ மூச்சு இழுக்கிறோம் அப்படிங்கிறதோட நினைத்து கொண்டிருந்தோம். அதுக்கு மேலே தச வாயுக்களாக இது செயல்படுகிறது. ஒவ்வொன்றும் ஒரு டிபார்ட்மெண்ட் வேலையை பார்க்குது. அதுக்கும் ஒரு பவர் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு ஒரு ஹெட் ஆஃபீஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்படியெல்லாம் சிவபெருமான் படைத்து நமக்கு என்னென்னவெல்லாம் தேவைப்படும், எப்போவெல்லாம் எதெல்லாம் தேவைப்படும். தூங்கும்போது அவன் வேலை செய்யக்கூடாது, கூர்மன் வேலை செய்யக்கூடாது. ஆனால் விழித்திருக்கும் போது அவன் வேலை செய்யணும். சோகமாக இருக்கும் பொழுது கண்ணீர் வர வைக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது கண்ணீர் வர வைக்கணும். மற்ற நேரத்தில் வர வைக்கக்கூடாது. யார் பார்க்குறாரு? என் மனைவியை. உயிருக்கு உயிராக நான் நேசிக்கின்ற என்னுடைய வாழ்க்கை துணைவியாரா இதை பார்க்குறாங்க? ஒரு மண்ணும் தெரியாது இதை பற்றி. என் கணவரா? அன்பே, நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. சும்மா ஏன் கூர்மன், ஏன் கூர்மன், ஓன் கூர்மன், ஓன் கூர்மன். தாயும் பிள்ளையுமாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேற. என் வாயில நான் சாப்பிட்டா என்னுடைய மனைவி வயிறு ஃபுல்லாகாது. சும்மா நம்ம சொல்லிக்கலாம், நீங்க சாப்பிட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கு.